வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஃபாதர் அழைத்ததுக்கும் உங்களோட இருக்கிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஹலோ சொன்னா நீங்க ஹாய் சொல்லி எனக்கு பதில் சொல்லுவீங்களா? ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், 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 ஹலோ, ஹலோ. நான் பீட்டர் சொன்னா இன்னைக்கு நீங்க ஸ்கூட்டர் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபீஸ்ட் இல்லையா? அதனால பீட்டர், ஸ்கூட்டர், ஹலோ, ஹாய், ஹலோ, பீட்டர், ஸ்கூட்டர். நான் ஹிப்பாங் சொன்னா நீங்க குப்பாங் சொல்லணும். ஓகே, குப்பாங், ஹிப்பாங், குப்பாங், ஹலோ, ஹாய், பீட்டர், ஹிப்பாங். உப்புமாவா? நிறைய பேர் உப்புமா சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்லவே மாட்டேன்றாங்க, வாய் மட்டும் அப்படியே அசைச்சுக்கிட்டு சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சரி ஃபைன். இன்றைக்கு இந்த பின் சிறுவர் பருவம் இதை பார்க்கும் பொழுது ஒரு மிக மிக முக்கியமான பருவமா இருக்குது. இதை நம்ம எந்த அப்ரோச்ல பார்ப்போம் அப்படின்னா, மெயினா நம்ம இதை கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துதலுக்காக பழகும் பொழுது அந்த ஆங்கிள் இருந்து அந்த கண்ணோட்டத்துல இருந்து இந்த வகுப்புகள் அப்படியே பார்ப்போம். ஸோ ஒரு சிலது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கும், தியரியாவும் இருக்கும். இடையில ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் பகிர்தல் இருந்தாலும் நீங்க அப்பவே கை தூக்கி நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். சரி, பின் சிறுவர் பருவம் இதுல நீங்க படிக்க படிக்க உங்களுடைய பின் சிறுவர் பருவத்தையும் லைட்டா நினைச்சு பார்த்துக்கங்க. ஓகே, அது எப்படி இருந்தது, எப்படி நீங்க அதை அனுபவிச்சீங்க, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதோடைய தாக்கம் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். குழந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம மனசுல நினைச்சுக்குவோம், குழந்தைங்க ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி, தப்லா ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல பிறக்கும் போது வெற்று விதமா பிறக்கிறாங்க, அவங்க மனசுலயோ மூளையிலயோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு நேரமும் நம்ம தான் பழகி கொடுக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் நம்ம தான் பெற்றோர்கள் இல்ல ஆசிரியர்கள் அவங்கள ஒரு பானையை வணையிறது போல வணைஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது அப்படியே முற்றிலுமாக தவறான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் குழந்தைகள் பயங்கர ஜீனியஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு பெரியவங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், குழந்தைங்க சிறுவர்கள் இயற்கையோடு தொடர்புல இருக்கிறாங்க எல்லா நேரத்திலையும். நம்ம வளர 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 சில பயிற்றுதல் காரணமாக அந்த தொடர்பு வெட்டி விடப்படுகிறது, கட்டாயிடுது. கட்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம அறிவு மங்கி போயிடுது. இல்லைன்னா குழந்தைங்க நம்மளை விட பயங்கரமா அறிவாளிகள், அவங்களுக்கு அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், எப்படி வளரணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். என்ன சொல்றான்னா, கஹில் கிப்ரன் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க நம்ம வழியா உலகத்துக்கு வராங்க, ஆனா அவங்க நமக்கு சொந்தமானவங்க கிடையாது. நம்ம கூட வாழ்றாங்க, ஆனா நம்ம காலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, நம்மளை விட எதிர்காலத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிறுவர்கள் அவங்க போற இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஆசைப்படலாம், ஆனா நம்ம இருக்கிற இடத்துலயே அவங்கள வைக்கணும்ன்றது தவறான கருத்து. அவங்க நம்மளை தாண்டி போகக்கூடியவங்க, நம்மளை விட அடுத்த காலத்துல வாழ போகக்கூடியவங்க. ஸோ அதனால குழந்தைங்க ஜீனியஸ், அவங்க இந்த காலத்துக்கு உரியவங்க கிடையாது, நம்ம காலத்துக்கு உரியவங்க கிடையாது. அப்போ நம்மளை விட எதிர்காலத்துல இருக்கிறவங்கள நம்ம உருவாக்குறது அப்படின்றது ஒரு தவறான கருத்து. அவங்களுக்கு உதவிதான் செய்வோமே தவிர நாம் அவர்களை உருவாக்குவது இல்லை. அவங்களுக்கு தெரியும் எப்படி வளரணும், எப்படி போகணும் அப்படின்ட்டு, அதுக்கு உதவி மட்டும் செய்தா போதும். உதாரணத்துக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசு, அதாவது குழந்தை ஒரு தாய் கருவுல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. எந்த வகைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே தாய் உள்ள இருக்கிற குழந்தைய கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கறது இல்லையா, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வெளியில இருக்கிற தாயோடைய எல்லா செயல்பாடுகளையும் கண்ட்ரோல் படுத்து கட்டுப்படுத்தி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதுல எல்லாம் தெரியும், இப்ப தாய் கருவுற்ற பின்னாடி மாங்காய் கேட்பாங்க, நல்லா புளிப்பா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வேற ஏதாவது வாய்க்கு ருசியா கேட்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே நம்ம முதியோர்களும் சரி, இப்போ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அந்த ருசிக்கான தேவையோ அதெல்லாம் தாயுடைய தேவையே கிடையாதான். தாய் வயிற்றுல இருக்கிற குழந்தை அதுக்கு என்ன தேவையோ அது தாயுடைய மூளையை செயல்படுத்தி தாயை சாப்பிட வைக்குது அப்படின்னு சொல்றாங்க, என்னென்ன தேவையோ. அப்ப உண்மையிலேயே வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் தாயை வழி நடத்துதே தவிர தாய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வழி நடத்துறது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு சொல்றாங்க, குழந்தைகள் மிக மிக அறிவாளிங்க, புத்திசாலிங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்ப முதல் கருத்து, நம்ம கவுன்சிலரா இருக்கும் போது கூட நம்ம என்ன நினைச்சு கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம குழந்தைங்களை கட்டுப்படுத்துறோம், வழி நடத்துறோம், மோல்டு பண்றோம், ஃபார்ம் பண்றோம், உருவாக்குறோம் அப்படின்ற சிந்தனையே இருக்கக்கூடாது. மெயினான விஷயம்.
ஏன்னா கடவுள் படைக்கும் போதே ஒரு இயற்கையான தொடர்போட படைச்சிருக்கிறார். இயற்கையில நம்ம தொடர்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா செயல்படும் அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் வார்த்தை கூட என்ன சொல்றதுன்னா, குழந்தைகள் நம்மள ஆட்சி செய்பவர்களாக மாற்றுவார்கள் சொல்லி, அதாவது ஐசையா 3 அதிகாரம் 4 வசனம். குழந்தைகள் அரசர்களாகவும் வழி நடத்துபவர்களாகவும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். ஓகே, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இது வந்து ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. உலகத்திலேயே முன்னோடியான ஆராய்ச்சிகள் எல்லாம் இந்த யூனிவர்சிட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த யூனிவர்சிட்டி பண்ண ஒரு ஆராய்ச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி பேர் வந்து மார்ஷ்மெல்லோ எக்ஸ்பெரிமெண்ட். அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இந்த மார்ஷ்மெல்லோன்றது நம்ம ஊர்ல ஜிலேபி, ரசகுல்லா, நல்ல இனிப்பான பலகாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான நல்ல ருசியான பலகாரம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச பலகாரம். இப்ப குழந்தைகளை என்ன விரும்பி சாப்பிடுறாங்க? கேட்பரிஸ், கிண்டர் ஜாய், அந்த மாதிரி வேற ஏதாவது லேஸ், குர்குரே, இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச உணவுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிச்ச உணவு பதார்த்தம் குழந்தைங்களுக்கு. இந்த உணவு பதார்த்தத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல டீச்சர், இது 2 விதமா பண்ணாங்க. கூட்டமாவும் பண்ணாங்க, தனித்தனியாவும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, டீச்சர் போய் ஒவ்வொரு குழந்தைக்கு முன்னாடி டேபிள்லயும் ஒவ்வொரு இந்த தின்பண்டத்தை அடுக்கி வச்சிட்டாங்க. கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் பிளேட்ல ஒண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க யாரும் இந்த தின்பண்டத்தை 15 நிமிஷத்துக்கு சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 15 நிமிஷம் இதை சாப்பிடாம காத்திருந்தீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு இன்னொரு மிட்டாய் தருவேன், 2ஆ நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதான் டெஸ்ட். சொல்லிட்டு, ஆனா எல்லாம் ஏற்கனவே கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க, சவுண்ட் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ரூம்ல. டீச்சர் சொல்லிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்போ உள்ள உட்காந்து சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அதை குழந்தைங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு சில குழந்தைங்க முன்னாடி வச்சு டீச்சர் சொல்றதுக்கு முன்னாடியே லபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களா குழந்தைங்க. ஒரு சில குழந்தைங்க டீச்சர் சொல்லிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போற வரைக்கும் காத்துட்டு, வெளில போன உடனே லபக்குன்னு முழுங்கிருச்சுங்க. முழிஞ்சிட்டு அடுத்த 15 நிமிஷம் ஜாலியா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு சில குழந்தைங்க சரி பொறுமையா இருப்போம்னு சொல்லி பொறுமையா அப்படியே இருந்திருக்குது. 5 நிமிஷம், 7 நிமிஷம், அப்புறம் முடியல, சின்ன துண்டு பிச்சு வாயில போட்டு, நம்மள பண்ணுவோம் இல்லையா, ஊருக்கா இருந்தா தொட்டு நக்கி கொஞ்சம் டேஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு லைட்டா தொட்டு நக்கி பாக்குறது, மோந்து பாக்குறது, சின்ன துண்டு பிச்சு பாக்குறது. இப்படி ஒரு 5 நிமிஷத்துல முழு மிட்டாய் வந்து பாதி மிட்டாய் ஆயிடுச்சு. இருந்தாலும் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்துச்சுங்க அப்படி. அப்படி ஒரு சிலர் இவங்க சும்மா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிடறத பார்த்து வாயில எச்சு ஊறி அடக்க முடியாம அவங்களும் சாப்பிட்டாங்களா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஆராய்ச்சி முடிவுல ஒரு 30% குழந்தைங்க தான் சாப்பிடாம இருந்தாங்களா ஏறத்தாழ. இதெல்லாம் நோட் பண்ணி அவங்க ஃபைல்ல போட்டு வச்சுட்டு விட்டுட்டாங்க. கரெக்டா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 18 வயசு 20 வயசு ஆகும்போது திரும்பியும் அந்த ஃபைல் எடுத்து வச்சு அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் போய் கண்டுபிடிச்சு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வாழ்க்கையோட வரலாறு அதெல்லாம் கேட்டு எழுதுறாங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரே பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த சிறுவர்கள் சாப்பிடாம இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில நல்ல நிலையில இருந்தாங்க, நல்லா படிச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் இல்லைன்னாலும் நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல வேலையில இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்த நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க காதலிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா ஒழுக்கமானவங்களா தேர்ந்தெடுத்து காதலிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போய் வேலையை விடுறேன்னு சொல்லி கிளம்புனா கூட என்ன பண்ணிருக்காங்க, மேனேஜர்லாம் தயவுசெய்து போகாதீங்க, இங்க இருங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் அதிகமா வேணுமா, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருந்தாங்களா. அந்த மாதிரி குழந்தைங்க யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ. இதுக்கு ஆப்போசிட்டா எந்தெந்த குழந்தைங்கலாம் கடகடன் சாப்பிட்டு முடிச்சிருச்சோ அந்த சில்ட்ரனோட லைஃப் பாத்தீங்கன்னா, பாதி பேர் ஸ்கூல் படிப்பே முடிக்கல, பாதி பேரு அப்படியே படிச்சிருந்தாலும் ஃபெயில் ஆனது, நிறைய பேப்பர் பெண்டிங் வச்சிருந்தது, ஒரு சிலருக்கு போலீஸ் கேஸ் கூட இருந்துச்சாம். அப்படியே தப்பி தவறி படிச்சு வெளியில வந்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தா 2 மாசத்துல இவங்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி மேனேஜரை அடிச்சு துரத்திடுறாங்க. கிளம்பு, இந்த வேலை உனக்கு ஒத்து வராதுன்னு டிஸ்மிஸ் பண்றது, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்த்தாலும் கெட்ட கெட்ட நண்பர்கள். அப்படி அவங்க லவ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப வீக்கான கேரக்டர் உள்ளவங்களா, ஏமாத்துறவங்களா அப்படி பார்த்து லவ் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்ப இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கவுன்சிலர்ஸ் நீங்க தான் இப்ப சொல்லணும் எதனால இது நடந்திருக்கும். நிறைய பேர் பொறுமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை இருந்துச்சு, 15 நிமிஷம் இருந்தவங்களுக்கு பொறுமை இருந்துச்சு. மற்றபடி வேற என்ன நான் நிகழ்ந்திருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏறத்தாழ நம்ம இந்த பின் சிறுவர் பருவத்துல தான் இந்த ஆராய்ச்சி கூட நடத்தியிருக்காங்க. வேற 6 வயசுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கலாம்.
எதனால சொல்லலாம்? செல்ஃப் டிசிப்ளின், கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், ஓகே. கீழ்ப்படிதல், இன்பார்ன் கேரக்டர், ஜெனட்டிக்கா பயங்கரம், ஜெனட்டிக் இன்ஜினியர். 15 நிமிஷம் கழிச்சா ரெண்டாவது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. டிசிஷன் மேக்கிங். ஓகே, இப்போ இதெல்லாம் தெளிவா நம்மளால கெஸ் பண்ண முடியுது, சரிங்களா? இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க மிட்டாயை தொடாம இருக்கிறாங்கன்னா பொறுமை இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. 15 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு கிடைக்கும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி வேற ஏதாவது? ஏன்னா கவுன்சிலர்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் தாண்டி யோசிக்கணும். ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு திறமை, ஆளுமை, வேற வில் பவர், பெற்றோருடைய வளர்ப்பு. சரி, எப்படி சொல்றீங்க? ஓகே, எப்படி அந்த உணவு எனக்கு தானே அப்படின்னு. சரி சரி, நான் அந்த சின்ன வீடியோ பிளே பண்றேன், அவங்க எப்படி அதை சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அதையும் கூட பாருங்க. அதுக்கு பின்னாடி அது வரைக்கும் யோசிங்க. ஆனா எனக்கான பதில் இன்னும் கிடைக்கல. இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கவுன்சிலர் நீங்க உங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா கண்டுபிடிக்கணும், காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. அதனால கண்டுபிடிங்க. இவங்களுடைய உடல் அசைவுகள் அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதெல்லாம் அவங்களுடைய மனசுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டத்தோட வெளிப்பாடு. அதையும் பாருங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த வித்தியாசத்தையும் பாருங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்களை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜையும் பாருங்க. ஹலோ, ஹாய். பாத்தீங்கல்ல அந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது. இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைச்சிருக்கா? என்ன காரணமா இருக்கும்? உள்ள போராட்டம். ஓகே, மனப்போராட்டம். ஓகே. வீட்டுல இருந்த சூழ்நிலையா இருக்கலாம். அச்சீவ்மெண்ட் மேல வெறி. அப்ப பயங்கரமா யோசிக்கிறாங்க. சிந்தனை வேற பக்கம். சரி, ஓகே. இப்ப ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே திறமைகள், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய, சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள். அதாவது கட்டுப்பாடா இருக்கிறது, அந்த வரக்கூடிய சாப்பிடணுன்ற ஆர்வத்தை கட்டுப்படுத்துறது, அப்புறம் பொறுமையா இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் காத்து இருக்கிறது, இதெல்லாம் திறமைகள். ஆனா இதெல்லாம் வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அழகான சூழ்நிலை வேணும். இப்ப இந்த ஒவ்வொரு சிறுவர்களும் இருந்த சூழ்நிலையை தான் ஆராய்ச்சி பாக்குறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இருந்த முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்த சுதந்திரம் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அன்பு, அன்பின் அளவு. அன்பு எந்த வகையில காட்டுறாங்கன்றது முக்கியம், சரிங்களா? இப்ப பெற்றோர் அன்பு காட்டுறேன், என் குழந்தைய நான் பயங்கரமா அன்பு காட்டுறேன், ஆனா கட்டுப்பாடா வைக்கிறேன், அதனாலதான் ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா வளர்க்குறேன் அப்படின்றது அன்பு. அன்பு பெற்றோர் எந்த வகையில காட்டியிருக்காங்க அப்படின்றது. அது ஒரு சுதந்திரமான வகையில, ஒரு ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுத்து கொண்டு வரக்கூடிய வகையில காட்டியிருக்கக்கூடிய அன்பு. இது எல்லாத்துக்கும் மேல என்ன இருந்துச்சுன்னா, இந்த எல்லா குழந்தைங்க, எந்த சிறுவர்கள் எல்லாம் டக்குன்னு சாப்பிட்டாங்களோ அவங்க மனசுலயும் மைண்ட்ல எல்லாத்துலயும் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெற்றிடம் என்ன வெற்றிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அன்புக்கு அப்ரிசியேஷன், அவங்களுடைய புகழ்ச்சி புகழ்ந்து கொடுக்கறதுக்கான அந்த இடத்துக்கு வெற்றிடம், சுதந்திரத்துக்கான வெற்றிடம், இதெல்லாம் எல்லாம் காலியா இருந்திருக்கு. அப்ப யார் யாரெல்லாம் அவங்களுக்கு சும்மா ஜாலியா கூலா உட்கார்ந்து இருந்தாங்களோ, முன்னாடி இருந்த அந்த தின்பண்டம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு. தின்பண்டம்ன்றது இல்ல, ஆனா அந்த அளவுக்கு தேவைகள், அந்த தேவைகள் உள்ள நல்லா நிறைவேறி இருந்திருக்கு ஏற்கனவே. யார் யாருக்கெல்லாம் மனசுல அதிகமான வெற்றிடங்கள் இருந்துச்சோ, அன்பு கிடைக்கலையோ, பாசம் கிடைக்கலையோ, சுதந்திரம் கிடைக்கலையோ, வழிகாட்டுதல் கிடைக்கலையோ, அவங்களுக்கெல்லாம் இந்த செயல்பாடு திறன்கள் குறைவா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த நீங்க அழகா படிக்கிறீங்க, வளர்ச்சி பருவம், டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், ஒன்றோட ஒன்று இதெல்லாமே அதிகமாக தொடர்புடையது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொன்றுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தது தொடர்புடையது. எந்த ஸ்டேஜுமே நம்ம தனித்தனியா படிச்சாலுமே அந்த ஸ்டேஜுக்கான பிரச்சனை அந்த ஸ்டேஜ்ல மட்டும் வரக்கூடியது, தவிர்க்கக்கூடியதுன்னு கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பிரச்சனை அடுத்த ஸ்டேஜ்ல போய் சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரியாகாம அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால புரிஞ்சு கவுன்சிலர்ஸ் நம்ம
ரொம்ப தெளிவா யோசிக்கணும். இப்போ மழலை பருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த பருவத்துல தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பின் சிறுவர் பருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அது முன்னாடி இருந்த பருவத்தோட பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், அந்த இடத்துல உருவான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், இல்ல ஏற்கனவே உருவான பிரச்சனை வலுப்பெற்றதாகவும் இருக்கலாம். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஓகே, இது சின்னதா இருக்கு, நான் கொஞ்சம் குயிக்கா படிச்சிடுறேன். ஆனா அப்புறமா இது பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா எந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் கிரிட்டிசிசம் ரொம்ப அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி இல்ல கமெண்ட் அடிச்சு அடிச்சு அவங்கள வளர்த்து எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல மற்றவங்கள கண்டனம் பண்றதுக்கு பழகிக்குவாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் பிரச்சனையான சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ சண்டை போடுறதுக்கு பழகிக்குவாங்க. யார் யாரெல்லாம் கிண்டல் அடிக்கப்படுறாங்களோ அவங்க வெக்கப்படுறதுக்கு பழகிக்குவாங்க. யார் யாரெல்லாம் அதாவது அவமானப்படுத்தப்படுகிறார்களோ குற்ற உணர்வு வளர்த்துக்குவாங்க. அந்த சின்ன வயசுல அதே மாதிரி யார் யாரெல்லாம் அவங்களோட டாலரன்ஸ், அவங்களுக்கு பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து பொறுமை அதிகமா வளரும். யார் யாரெல்லாம் புகழ்ச்சி போற்றி அவங்களை என்கரேஜ் பண்ணி வளர்த்துறாங்களோ அவங்கெல்லாம் நல்ல தன்னம்பிக்கையோட வளருவாங்க. அதே மாதிரி பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கிறவங்களுக்கு அவங்களும் ஃபியூச்சர்ல மற்றவங்களை வாழ்த்துறதுக்கும் புகழ்றதுக்கும் பழகிக்குவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிஸ் எந்த சுச்சுவேஷன்ல வளர்றாங்களோ அதுதான் அவங்களுடைய பர்சனாலிட்டியை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்தியன் சைக்காலஜி, நான் வந்து இந்தியன் சைக்காலஜி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து இந்த மாதிரி நேரத்துல தான் உருவாகக்கூடியது. ஆளுமை. ஓகே, அப்போ அந்த பர்சனாலிட்டி அதாவது அவங்களுடைய கேரக்டர் சொல்றாங்க இல்லையா, அது வந்து உருவங்கள். இது இந்த இந்தியன் சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா ஏறத்தாழ 25 வயது வரைக்கும் அந்த பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெஸ்டர்ன்ல அது ரொம்ப சீக்கிரமாவே ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த டீனேஜ் முடிகிற டைம்ல அடல்ட்ஹுட் டைம்லயே அந்த பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆயிடும் அப்படின்றாங்க. இப்ப பர்சனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தனித்துவமைகள் தனித்தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இவர் வந்து இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. இன்ட்ராவர்ட் பர்சனாலிட்டி, எக்ஸ்ட்ராவர்ட் பர்சன், இதெல்லாம் உருவாகக்கூடிய நேரம் இது. இப்போ ஒரு சிறுவனோ சிறுமியோ இன்ட்ராவர்ட் பர்சனாலிட்டியா மாறுறதும் எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனாலிட்டியா மாறுறதும் இந்த நேரத்துல தான் மாறுறாங்க அப்படின்றது. ஓகே, இப்போ நான் குயிக்கா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் ஒரு ஜஸ்ட் பிரீஃப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவோம். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், இன்ஃபன்சி, டாட்லர், அதாவது தாய் கருவில் இருக்கக்கூடியது, குழந்தை பருவம், தவளக்கூடிய ஸ்டேஜ், முன் சிறுவர் பருவம், அதாவது பின் சிறுவர் பருவம், அடலசன்ஸ். இது நீங்க அடுத்தது பார்ப்பீங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், லேட்டர் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொரு நிலைக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் நிறைவேறப்பட வேண்டும். நிறைவேறினா நல்லது நடக்கும், நிறைவேறலன்னா அதுக்கான டேமேஜ் பாதிப்புகள் என்ன நடக்குமோ அதுவும் நடக்கும். இப்போ ஏறத்தாழ நீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இந்த முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும். இருந்தாலும் குயிக்கா ஒரு 10 நிமிஷம் அதை லைட்டா பிரஷ் அப் பண்ணிடுவோம். இது வந்து சைக்கோ டைனமிக் ஆர் சைக்கோ அனலிட்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா நம்ம ஃப்ராய்டு பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். உள பகுப்பாய்வு அதுல இருந்து. ஓகே ஓகே தாய் கருவயத்துல குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு முக்கியமான தேவை கம்ஃபர்ட் வர்சஸ் டிஸ்கம்ஃபர்ட். நல்லா சுகமா இருக்கிறதும் அந்த சுகமான சூழ்நிலை இல்லாததும். அது இப்ப உலகத்திலேயே மிக மிக பாதுகாப்பான இடம் பாத்தீங்கன்னா தாய் கருவயிறு தான். இந்த இடத்துல வெளியில வெயில் அடிச்சாலும் சரி, காத்தடிச்சாலும், மழை அடிச்சாலும், குளிர் அடிச்சாலும் உள்ள ஒரே வெப்பநிலை, ஒரே மாதிரி சூழ்நிலை, ரொம்ப சந்தோஷமான இடம். இந்த இடத்துல முக்கியமான தேவை தாயுடைய சந்தோஷம், அன்பு, ஜெபம், அப்புறம் தாயுடைய ஏற்றுக்கொள்ளுதல், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். இதுல ஏதாவது குறைப்பட்டால் அதுக்கான பாதிப்பு அதிகமா அந்த குழந்தை அப்பவே தாய் கருவத்திலேயே உருவாயிடும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு தாய் இந்த இப்போ குழந்தை வேண்டாம், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிறேன்னு நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை உருவாயிடுச்சு. அப்போ வந்து சரி சிந்திக்கிறாங்க, வச்சிடலாமா அபார்ஷன் பண்ணிடலாமா அப்படின்னு பண்றாங்க. அந்த சிந்தனையே அந்த குழந்தை மனசுல போய் பதிஞ்சிரும். அப்ப அந்த குழந்தை மனசுல பயம் வந்துடும், என்னைய வைக்க போறாங்களா அழிக்க போறாங்களா, நான் வாழ போறேன்னா சாவ போறேன்னான்ற பயம் அங்கேயே வந்துடும். அப்ப என்ன ஆச்சு, என்னை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அப்படின்ற தடுமாற்றம். அப்ப அந்த பயம்,
அப்ப இந்த தடுமாற்றம் பிறந்ததுக்கு அப்புறமும் எல்லா நேரத்திலையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை யாராவது ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கிற சூழ்நிலை வந்துருச்சுனால இந்த பயம் வந்துடும். என்னை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா, என்னை நிராகரிச்சிருவாங்களா அழிச்சிருவாங்களா அப்படின்ற பயம் அதிகமா இருக்கும் மற்ற குழந்தைங்களை விட. இது மாதிரி ஒவ்வொரு பதிப்பும் அந்த குழந்தையோட மனசை ஆழமா பாதிக்கும். இப்ப அது ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி ஆண் புள்ளதான் வேணும் பெண் புள்ளதான் வேணும் அப்படின்றதும் பாதிப்பு உண்டாக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா இப்ப சிறுவர்கள்ட்டையும் மத்தவங்கள்ட்டையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டுபிடிச்சீங்கன்னா இது அங்கிருந்தே தொடங்கி இருக்கலாம். ஒருவேளை சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை முயற்சி பண்றது, எப்ப பார்த்தாலும் மனசு வெற்றுமையா இருக்கிறது, தனிமையா விடப்பட்ட சிந்தனை, ஆன்டி சோஷியல் பிஹேவியர், அப்படின்னா சமூகத்துல ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாவே வாழக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் தன்னைத்தானே வெறுக்கிறது, இது எல்லாமே அங்க இருந்தே துவங்கி இருக்கலாம். தாய் கருவயத்துல இருந்தே துவங்கி இருக்கலாம். உதாரணத்துக்கு 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் நாங்க படிக்கும் போதெல்லாம் இன்டர்நெட் மொபைல் போன் எல்லாம் அவ்வளவு வரல. அப்ப என்ன ஆச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல தான் ரிசல்ட் வரும். நியூஸ் பேப்பர் ரிசல்ட்டும் அதே மாதிரி நாகர்கோயில்ல வர ரிசல்ட்டை மதுரையில பார்க்க முடியாது, மதுரை ரிசல்ட்ல திருநெல்வேலி பார்க்க, அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊர் ரிசல்ட் வரும். அப்ப எங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்தப்போ நான் எங்க ஊரை விட்டு திருச்சியில பெரியப்பா வீட்டுல போய் தங்கியிருந்தேன். அம்மா லைன்ல போன் பண்ணி சொல்றாங்க, டேய் நீ பாஸ் ஆயிட்டடா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சந்தோஷம், வீட்லயும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். மார்க் எல்லாம் எவ்வளவுன்னு கேட்கவே இல்லை, ஏன்னா பாஸ் ஆகுன்றதே ஒரு டவுட்டா இருந்துச்சு. இப்போ பாஸ் ஆயிட்டோம், ஒரே சந்தோஷம், எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் அப்படி. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் செகண்ட் வாங்கின புள்ள சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு நியூஸ்ல வருது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் செகண்ட். அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் மார்க் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல, சூசைட் பண்ணிக்கிட்டேன். ஆனா வேற என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? ஃபர்ஸ்ட் மார்க் எதிர்பார்த்தேன் கிடைக்கல, அப்ப என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ரீவேல்யூவேஷன் போடலாம், பேப்பர் இன்னும் கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல பரவாயில்ல திருத்தினவங்க தப்பா திருத்தி இருக்கலாம்னு மனசை தேத்திக்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தும் சூசைட் பண்றத டக்குன்னு ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருக்கும். இதுதான் அந்த ஒவ்வொரு நிலை எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குது அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு நிலையும் உண்டாக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்புறம் இந்த ஸ்டேஜ் அதே மாதிரி இரண்டாவது நிலையில அந்த குழந்தைங்களுடைய முக்கியமான தேவை தாயின் தொடுதல், தாய்ப்பால். அந்த தாய் அவங்கள அப்படியே பார்த்து ரசிச்சு அவங்களுடைய கண்ணை பார்த்து உத்து பார்த்து பேசுறது, அந்த மாதிரி தாய் குழந்தைய ரசிச்சு அட்மயர் பண்றது, அப்புறம் தாளாட்டுறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த பதிவுகள் உண்டாக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மூளையில எந்த அளவுக்கு மாற்றங்களை உண்டாக்குது அப்படின்றது. உதாரணத்துக்கு குழந்தை அழுந்தா என்ன பண்ணுவோம்? 1 வயசு குழந்தைக்கு முன்னாடி தொட்டில போட்டிருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம தாளாட்டி விட்டுருவோம், ஆட்டுவோம். நல்லா ஆட்டி விட்டா குழந்தை அமைதியாய் தூங்கிடுது. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல ஆட்டி விடுறாங்க உங்க கட்டுல, என்ன பண்ணுவீங்க? நல்லா லொடன்னு ஆட்டுறாங்க, நல்லா தூங்குவீங்களா? எந்திரிச்சு என்ன வார்த்தையில பேசுவீங்கன்னு நமக்கே தெரியாது. நல்லா கனவு போயிட்டு இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ணி விட்டு அப்படின்னு திட்டுவோம். இப்போ ஒரு கேள்வி, திரும்பி கவுன்சிலர்கிட்ட ஒரு கேள்வி, இது குழந்தைங்களை ஆட்டுனா ஏன் தூங்குது, நம்மள ஆட்டுனா ஏன் முழிச்சிடுறோம்? தொட்டில போட்டு ஆட்டினா தூங்கிடுவீங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, குழந்தைங்களா தட்டி விட்டா கூட தூங்கிடுது இல்லையா? சரி, ஏன் 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 அப்படி? கெப்பாசிட்டி, அது இப்படி சொல்லக்கூடாது. கவுன்சிலர் இன்னும் கொஞ்சம் ஆழமான பதில் சொல்லணும். பாதுகாப்பு உணர்வு, தொடு உணர்வு. சரி, இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு சிறுவர்கள் மனசுக்குள்ள மூளையிலலாம் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாய் வயிற்றுல இருக்கும்போது தாய் நடப்பாங்க இல்லையா, நடப்பும் போது அந்த இடுப்பு எலும்பு ஒண்ணு மேல கீழே போய்கிட்டே வந்துட்டு இருக்கும். அப்ப தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உண்மையிலேயே தொற்றுல ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கும் தாய் நடக்கும்போது. இந்த குழந்தை வெளியில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பயம் இல்ல ஒரு குளிர் ஏதோ ஒரு காரணத்தினால அழுகுது, ஒரு பயம் சத்தம் கட்டுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அழுகுது. அப்ப நம்ம போய் இந்த தொட்டில ஆட்டும் போது என்ன உணர்வு கிடைக்குதுன்னா, தாய் வயிற்றுல இருக்கும் போது அப்படி நடக்கும் போது அந்த அசைவு கிடைக்குது. இப்ப இந்த அசைவு கிடைச்சது மூளைக்குள்ள என்ன சொல்லுது மைண்டு, நான் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு பயம் எதுவும் இல்லை, தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கிரு. டப்புன்னு தூங்குறா ராசான்னு தூங்கிருது. ஆனா என்ன நடக்குது, வெளியில
உடம்புல அந்த அசைவு உணர்வு தான் கிடைக்குது. மூளைக்குள்ள என்ன ஞாபகம் வருது? தாய் வயிற்றுக்குள்ள இருந்த. இதுதான் ஒவ்வொரு நிலையிலையும் நடக்கும். இப்ப சிறுவர் பருவத்துல ஒரு பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பு நடக்குதுன்னா, வளர்ந்த பின்னாடி அந்த பாதிப்பை ஒட்டின சின்ன சின்ன தூண்டுதல்கள் ஏதாவது உடம்புலயோ, பார்வையிலயோ, சத்தத்திலயோ ஏதாவது ஒரு வகையில கிடைச்சிருச்சுன்னா, அந்த ஞாபகம் வந்துரும். அதுக்கான வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் வெளியில வந்துரும். இதுதான் எல்லா நேரத்திலையும் நடக்கும். அப்போ சரி செய்யறது இதே மாதிரிதான். இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி செய்யணும், பின் சிறுவர் பருவத்துல ஏதாவது ஒரு பருவத்துல சரி செய்யணும்னா, இதுதான் நம்ம உண்டாக்கணும். மைண்ட்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளியில எடுக்கிறோம், இல்லைன்னா புதிய உணர்வுகளை பதிக்கிறோம். இததான் கவுன்சிலர்ஸ் நாம செய்யறோம். புதிய உணர்வுகளை பதிக்கிறதுக்கு நமக்கு திறமைகள், யுக்திகள் தேவை. அந்த யுக்திகளை பழகிட்டு அந்த யுக்திகள் வழியா பதிக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராமை வெளியில எடுக்கணும்னா அதுக்கும் யுக்திகள் தேவை. இதுதான், இது ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நிலையிலையும் ஏதாவது நடக்கும், அதோட பாதிப்பு எல்லா லைஃப் லாங் தொடர்ந்து இருக்கும். நமக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரியுமா, ஆட்டும் போது என் மூளையில போய் அந்த அந்த பதிவுகளை ஞாபகத்தை தூண்டி விடுது, ஏன்னா அதனால எனக்கு மனசு அமைதியாயிடுதுன்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை, கடன்காரன் கடன் கேட்கறான் அப்படின்னது, கடன் பிரச்சனை தான் வருது, நமக்கு முடிவு நான் தற்கொலை பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு வருதுன்னா, இதெல்லாம் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு பதிவை தூண்டி விட்டு இந்த முடிவை எடுக்க வைக்குதுன்றதுதான் நிகழக்கூடிய விஷயம். எதுக்காக நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறீங்க, எதுக்காக சின்ன விஷயத்துக்கு அழுகுறீங்க, எதுக்காக சின்ன விஷயத்துக்கு கவலைப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் எங்கேயாவது ஒரு பதிவு இருக்கும். வெளியில் நடக்கக்கூடிய விஷயம் அதை தூண்டி விடும். நீங்க அது பாட்டுக்கு செயல்பட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி. ஓகே, அது ஒரு எடுத்துக்காட்டு. இது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு இருக்கு, நம்ம அப்புறம் பார்ப்போம் எப்போ அது வாய்ப்புகள் கிடைச்சா. ஓகே ஓகே இந்த தாயுடைய அன்பு சரியா கிடைக்கலனாலும் இவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு சொல்றாங்க. யாரையும் நம்ப முடியாது, புறணி பேசுறது, கோபப்படுறது, சாப்பாட்டு பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கங்கள்ல பிரச்சனைகள், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஓகே, சோ வி கோ. அடுத்தது தந்தையுடைய அன்பு. இது ஒரு ஸ்டேஜ், ஃபாதர் பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு உணர்வு பூர்வமான நிலைகள், சரிங்களா? உடல் சார்ந்த நிலைகள் இல்ல, உணர்வு பூர்வமான நிலைகள். இந்த ஸ்டேஜ்ல தந்தையுடைய அரவணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரவணைப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புறணி பேசுறவங்களா, கஞ்சத்தனமா இருக்கிறவங்களா, மற்றவங்கள்ட்ட நம்பி பழகாதவங்களா, அப்புறம் எக்ஸசிவா கிரிட்டிக்கல், எங்க பார்த்தாலும் தவற சுட்டி காமிக்கக்கூடியவங்களா, அந்த மாதிரி ஆட்களா மாறிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதுவும் நிகழக்கூடியது. ஓகே, பாருங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து 7 வயது வரைக்கும் ஒரு உணர்வு பூர்வமான தாயுடைய ஒரு தொடர்பு, உணர்வுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா 8 வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் தந்தையோடைய ஒரு அட்டாச்மெண்ட். பையனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா அவங்கள்ட்ட இருந்து பழகிக்குவாங்க. ஹலோ, ஹாய், ஹிபாங், குபாங். டான்ஸ் ஆடலாமா? பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போவோம், அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுவோம். சரிங்களா? எல்லாரும் இந்த குழந்தை பருவத்தை பத்தி பார்க்கும்போது குழந்தைங்க மாதிரி மாறிடணும், நம்ம பருவத்தை மறந்துடணும். ஓகே ஓகே இது ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க. குடும்பத்துடைய இருக்கக்கூடிய உறவு நிலை, தாய் தந்தைக்கு அப்புறம் குடும்பம். இந்த குடும்பத்துடைய உறவு நிலையும் அந்த சிறுவர்களுடைய மனசுடைய பர்சனாலிட்டி இல்ல பிஹேவியர், ஆக்டிவிட்டி, இது எல்லாத்துலயுமே பல மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஜ் 3, அதாவது 18 மந்த்ஸ்க்கு அப்புறம், 18 to 3, 18 மாசத்துல இருந்து 3 வயது வரைக்கும். ஓகே, சில டைம் குடும்பம் பிரிக்கப்பட்டிருந்தால், இல்ல கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து வாழாம இருந்தா, இல்ல கணவன் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, இல்ல அம்மா வேலைக்கு போறாங்க, அப்படி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு குறைந்து விடும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய உறவு நிலைகள் அதிகமாயிட்டே போகணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அந்த அதிகம் ஆகல அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பாசிவ் அக்ரெசிவ், செல்ஃபிஷ், பெசிமிஸ்டிக், இதெல்லாம். இப்ப பாசிவ் அக்ரெசிவ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப குடும்பத்துல அப்பா அம்மா இல்ல அப்பா இவங்க 2 பேர் மட்டும் தான், 2 பேருமே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. தாத்தா பாட்டி இல்ல, போய் அன்பு கேட்கறதுக்கோ அரவணைக்கிறதுக்கோ, அப்பா திட்டினாரு அங்க போய் ஒட்டிக்கிறதுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இல்ல. அப்ப அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்ற போதெல்லாம்
அவங்களுக்கு எப்படி காட்டணும்னு தெரியாது, எப்படி இருக்கணும்னு தெரியாது. அவங்களுடைய பழக்க வழக்கமே மாறி போயிடும். இப்போ ஒரு அப்பா பையனை பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தாராம். இந்த ஸ்கூல் பையனை பிடிச்சி ஏதாவது சின்ன பிரச்சனை வெளியில பண்ணிட்டு வந்தாலும் கூப்பிட்டு திட்டு 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 திட்டுன்னு திட்டுவாராம். 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் திட்டுவாராம். இந்த பையனுக்கு ஒரு நாள் திட்டும் போது நம்பர் 1 வந்துட்டு இருக்குது. சரி அப்பா திட்டிருக்காரான், டப்புன்னு பாத்ரூம்குள்ள போயிட்டான். பாத்ரூம்ல போய் நம்பர் 1 முடிச்சுட்டு வெளியில வரும்போது அப்பா திட்டுறதை நிறுத்தல, திட்டிகிட்டே இருக்கிறாரு. சரி உள்ளுக்கே இருந்து அவர் திட்டி முடிச்சது போவன்னு சொல்லி உள்ளே வெயிட் பண்ணிட்டான். வெயிட் பண்ணி திட்டி முடிச்சாரு. வெளியில போனது, ஆஹா இந்த மெத்தட் நல்லா இருக்குது, சூப்பர் மெத்தடு, இனிமே எப்ப திட்டினாலும் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு திட்ட ஆரம்பிச்சா நேரம் உள்ள போயிடுது. அப்புறம் அப்பா எத்தனை நாள் தான் சாத்தி இருந்த கதவு பார்த்து திட்டுவாரு. ஒரு நாள் திட்டுறாரு, 2 நாள் திட்டுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா 10 நிமிஷம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுது, 5 நிமிஷம் ஆயிடுது, அப்படியே குறைச்சி திட்டுறதை நிறுத்திடுறாரு. ஆனாலும் பையன் உள்ள போனா 10-15 நிமிஷம் இல்லாம வெளியில வர்றதில்லை. இவருக்கு ஒரே டவுட், என்ன நான் திட்டுறதை நிறுத்துறானே இவன் வெளியில வர மாட்டேன்றானே அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, டேய் நான் தான் திட்டுறதை நிறுத்திட்டேன்ல, ஏன்டா அவ்வளவு நேரம் இருக்கிற, சீக்கிரம் வெளில வந்துடுறான்ல. இல்லப்பா நான் சும்மா இருக்கிறேன், அதனால பாத்ரூம் எல்லாம் நல்லா தேய்ச்சி எல்லா இடமும் தேய்ச்சி கழுவிட்டு வரேன்ப்பா, அதனால டைம் ஆகுது. இருந்தாலும் அவ்வளவு நேரம் எதுக்கிட்ட எடுக்கிற, கடகடன்னு தேய்ச்சி கழுவிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நான் யூஸ் பண்றது சின்ன பிரஷ், நீங்க பல்லு விளக்குற பிரஷ் வச்சுதான் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவுறேன், அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொன்னானா. இதுதான் பாசிவ் அக்ரெசிவ். இப்ப குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரீடம், வாய்ப்புகள் அதெல்லாம் சிறுவருக்கு இல்லைன்னா அவங்கள ஒரு வழியை கண்டுபிடிச்சுக்குவாங்க. அப்போ கண்டுபிடிச்சு இது பாசிவ் அக்ரெசிவா நெகட்டிவா வெளியில காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் வரும். இந்த பழக்கம் இங்க உருவானாலுமே வளர்ந்த பின்னாடி எங்க போனாலும் அதையே ஒரு மெத்தடா உருவாக்குவாங்க. இப்ப நீங்களாம் கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சிலர் சாப்பிடாம இருப்பீங்க, ஒரு சிலர் அழுவீங்க, ஒரு சிலர் திட்டுவீங்க, ஒரு சிலர் கத்துவீங்க. இதெல்லாம் எங்கேயாவது இருந்து பழகி இருப்பீங்க, ஏதாவது ஒரு நிலையில பழகி இருப்பீங்க. எல்லா நேரமும் நம்மள அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளிக்காட்ட மாட்டோம். சோ இது வந்து குடும்பத்துடைய அன்பு. ஓகே, இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ், நெய்பர்ஹுட் பாண்டிங் ஸ்டேஜ். 3ல இருந்து 6 வயசு வரைக்கும். இந்த ஸ்டேஜ்லயும் குழந்தைகளை நல்லா ஃப்ரீயா விடணும், வெளியில போய் எல்லாத்தோட விளையாடணும். அது ஒரு முக்கியமான தேவை. ஏறத்தாழ சிறுவர் பருவம் பின் சிறுவர் பருவத்துக்கான நிலை இங்கே தொடங்கிடுது. அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்து விளையாடணும். அப்பா முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, வீடெல்லாம் முக்கியம் இல்ல, வெளியில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுதான் என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட். அது கிடைக்கலனாலே நிறைய திறமைகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், திறமைகளை இழந்து நிப்பாங்க. இப்ப வெளியில போகும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல எல்லாம் என்ன விளையாட்டு விளையாண்டீங்க அப்படின்னு. ஏதாவது விளையாட்டு விளையாண்டீங்களா? நிறைய விளையாண்டுருக்கீங்க. அதாவது டிவி இல்லைன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அந்த காலத்துல. டிவி இல்லாத காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் டிவி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த வீடியோ கேம், மொபைல், ஸ்மார்ட் போன் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஜாலியா போய் விளையாடுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, சட்டையை கிழிச்சிட்டு வருவாங்க, அழுக்காகும், சாக்கடையில விழுந்து எழுந்திரிச்சு வருவோம், அம்மாட்ட திட்டு வாங்குவோம். அப்புறம் அவன் சண்டை போட்டா இவன் சண்டை போட்டான்னு இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு திறமைகளை சிறுவர்கள் பழகிக்குவாங்க. ஆனா பெற்றோர்கள் இப்ப நினைச்சுக்கிறாங்கன்னா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என் பையன் ரோட்ல வெறுங்கால விளையாண்டானா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அவன் கேட்கறான், இன்னொருத்தர் கேட்பாங்க, உங்க அப்பாவுக்கு செருப்பு வாங்கி தரது காசு இல்லையா, உங்க அம்மாவுக்கு நல்ல துணி போட்டு விட முடியாதா அப்படின்னா, அது நமக்கு பயங்கர உள் மனசுல குத்துற மாதிரி ஆயிடும். உடனே போய் அடிச்சு உட்கார வச்சு இது பண்ணிடுவோம். ஆக்சுவலா அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணுல சேத்துல விளையாட விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலமானவர்களா மாறுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை போட்டு ஒருத்தனை இடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அளந்துட்டு வரானோ அவ்வளவுக்கு எவ்வளவு இமோஷனலா ஸ்ட்ராங்கா வருவாங்க. மண்ல விளையாடலன்னா தான் அலர்ஜி வரும், விளையாண்டா அலர்ஜி வராது. வருது. டாக்டர்ஸ் விடாதுன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ்க்கும் அப்ப சரியா தெரியல. யாராவது நர்சஸ் எல்லாம் இருக்கீங்களா? நர்சஸ், டாக்டர்ஸ் இங்க நர்சஸ் இருக்காங்க. சரி, இந்த நேரத்துல இந்த பத்தி சொல்லுவோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கையில ஒரு அடிபடுது, அந்த அடிபட்டது ஆட்டோமேட்டிக்கா சரியாகி குணமாயிடுது. நீங்க மருந்து போட்டாலும் சரி போடலனாலும் சரி அது பாட்டுக்கு சரியாகி குணமாயிடும். சுத்தமா வச்சீங்கன்னா போதும், உடம்பு அதை சரி பண்ணிக்க முடியும். சோ உடலுக்கு இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. மனசுக்கு எது நோய் எதிர்ப்பு சக்தி? மனசுக்கு இப்ப வந்து ஒரு காயம் நடந்துருது, எல்லாரும் கவுன்சிலர்கிட்ட வர்றதில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிலர் அதை சரி பண்ணிடுறாங்க. அதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா? மனசுக்கு அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. இது ரெண்டுமே இந்த நேரத்துல தான் வளரும். இந்த பின் சிறுவர் பருவம் மேக்சிமம் ஏஜ் 14 வரைக்கும்,
14 வயசுக்குள்ள இது ரெண்டுமே வளர்த்துக்கிட்டாதான் நல்லது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இங்கதான் கிடைக்கும். 4 பசங்களோட விளையாடுவான், அவன் திட்டுவான், அவன் கேவலமா பேசுவான், அதை கேட்டுக்கிட்டு எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல தான் பழகிக்குவாங்க. யாருமே திட்டல உங்க குழந்தைய அப்படின்னு சொன்னா பெருசா இது ஒரு திட்டுக்கே அவங்க வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துருவாங்க. எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. 4 பேர் சேர்ந்து விளையாடும் போது ஒருத்தன் நீ விளையாட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடும் போது தனியா விடுபடுவார்கள். அப்ப தனியா விடப்படும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல தான் பழகிக்குவாங்க, இல்லைன்னா பழக மாட்டாங்க. அதே போல இந்த அலர்ஜி, உடல் உபாதைகள், அதையும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தைமஸ் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு இங்க நெஞ்சில. அது 14 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. அதுக்குள்ளதான் எந்தெந்த கிருமி உள்ள போதோ அந்த கிருமியை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி பழகி ஞாபக சக்தி பண்ணி வச்சுக்கும். மெமரி செல்ஸ் மெமரி செல்ஸ் உருவாக்கி வச்சுக்கும். அப்ப இந்த 14 வயசுக்குள்ள நம்ம சிறுவர்கள் வந்து எவ்வளவு பாக்டீரியா, எவ்வளவு வைரஸ் தொடர்பு கொள்றாங்களோ அவ்வளவுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அதுவும் ரொம்ப முக்கியமான நிலைகள். சரி, தைமஸ் கிளாண்ட்ன்றது வந்து தைமஸ், THYMUS. இல்ல நீங்க பண்ண தேவையில்ல. அவங்க விளையாண்டு பிரச்சனையை சந்திச்சு அவங்களே தீர்த்துக்குவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கேட்காம இக்னோர் பண்ணவும் கூடாது. கேட்டுட்டு ஓகே ஓகே வெரி குட், நீ நல்லா பண்ணிருக்க, நீ நல்லா அந்த பிரச்சனையை கையாண்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி விட்டுறணும். அதுதான் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவர்களுடைய கோபம் வந்து ஒரு தீக்குச்சி கொளுத்துற மாதிரி. கொளுத்துனது புஷ்ன்னு வரும், பெருசா வரும். ஆனா அதுக்கப்புறம் புஷ்ன்னு அமைஞ்சு போயிடும். அது அவங்களே ஒரு 2 செகண்ட்ல மறந்துட்டு அவங்களே ஒன்னா வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை நமக்கு பெருசா எடுத்துக்க கூடாது. அது கொஞ்சம் எக்ஸஸா போகும்போது ஆன்டி சோஷியல் பிஹேவியர் அது பேரு. அதாவது சும்மா போகவே மாட்டான், சும்மா போகும்போது யார் மேலே மண்டையில கொட்டு வச்சுட்டு போயிடுவான், யாராவது பேப்பர் எடுத்து கீழே போட்டு போயிடுவான். இது வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். அவனுக்கு தேவையான அன்பும் அட்டென்ஷனும் கிடைக்கல அப்படின்னா அப்படி பண்ணிட்டே இருப்பான். இப்போ வந்து நீங்க டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம். அப்போ பையனுக்கு ஹெல்ப் பண்ணும் போது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். டீச்சர்ஸ் எக்ஸஸா கண்ட்ரோல் பண்றாங்க, பனிஷ் பண்றாங்க, இல்ல ஓவர் ஒர்க் கொடுக்குறாங்க, டிசிப்ளின் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவனுக்கு வந்து பிரச்சனை அங்க ஸ்கூல்லயா இருக்காது, வேற பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது ஒரு பிரச்சனை இல்ல. குழந்தைய தான் எம்பவர் பண்ணணும். குழந்தைய எம்பவர் பண்ணணும். டீச்சர் எக்ஸசிவா இருந்தா அங்கேயும் பேசி ஆகணும். அது பண்ணி ஆகணும். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நெய்பர்ஹுட் பாண்டிங் ஸ்டேஜ், மற்றவங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஸ்டேஜ். இங்க இருந்தே சிறுவர் பருவத்துக்கான அந்த பர்சனாலிட்டி ஃபார்மிங், செல்ஃப் கான்செப்ட் ஃபார்மிங், தன்னை பற்றிய சுய உணர்வு, சுய அறிவு, தன்னை பற்றிய அறிவு இங்கேயே உருவாக துவங்கி விடுகிறது. ஓகே, இப்போ இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை திறமைகளை பழகிக்குவாங்க. இங்கேயே ஒரு சில நேரம் ஒரு சிலர் லீடரா இருப்பாங்க, ஒரு சிலர் சேர்ந்து வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அடுத்த நேரம் அவன் லீடரா இருப்பான், மற்றவங்க சேர்ந்து ஒத்துழைக்குவாங்க, எப்படி குழுவுல வேலை செய்யறது அப்படின்றலாம் பழகிக்குவாங்க. ஓகே, இந்த நிலை சரியாக அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கல, வெற்றிகரமா தாண்டி வரலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஐடென்டிட்டி ப்ராப்ளம், தான் யார், தன்னுடைய திறமைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்காத நிலை, என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தான் யார், தன்னுடைய திறமைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டாஸ்க். அந்த இதை செஞ்சு முடிக்கணும், அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அப்புறம் பீங் ப்ரெஜுடிஸ்ட், சரியா கிடைக்கல அப்படின்னா ஏதாவது தப்பா நடக்குமோ, இல்லை இது இப்படின்னு இருக்கும், ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ்டு முன்னாடியே இருக்கக்கூடிய ஐடியா வச்சு செயல்படுவார்கள். அப்புறம் டிவைசிவ் நேச்சர், கூட்டத்தை பிரிக்கிறவங்களா இருப்பாங்க. கூட்டத்தோட எப்படி சேர்ந்து இருக்கணும்னு தெரியாது. ஒரு கூட்டத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேரை மட்டும் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிட்டு 2 பேரை எதிரியா மாத்திடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஷேம், வெக்கமா இல்ல தாழ்மான உணர்வு உடையவர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு. ஓகே, பின் சிறுவர் பருவம் 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் சொல்றாங்க. இதுல முக்கியமா 10ல இருந்து 13 வரைக்கும் நம்ம இப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியான பருவம் இது. ஹலோ, ஹாய், எல்லாம் நோட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சைட்ல வச்சுட்டு, சைட்லனா மூடி வச்சுட்டு
பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்து ஒரு 5 செகண்ட் டக்குன்னு திரும்பிடக்கூடாது. 5 செகண்ட் கண்டினியூஸா ஸ்மைல் கொடுங்க. 5 செகண்ட் தொடர்ந்து 5 செகண்ட் கழிச்சு அடுத்த பக்கம் இருக்கிறவங்கள அவர் யாரு எல்லாம் இங்க இருக்கிறாங்க. நல்லா கண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். இப்பதான் எல்லா முகமும் பிரகாசமா ஜொலிக்குது. டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்ல. ஓகே. இந்த ஸ்டேஜ் பின் சிறுவர் பருவத்துல என்னென்ன நடக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். ஆனா இது சரியாக அந்த வெற்றியாக அவங்க இந்த சாதிச்சு முடிக்கலன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் உள்ள பதட்டம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். முன் வர மாட்டாங்க. முன் வந்து எந்த காரியத்தையும் சுயமா செய்ய மாட்டாங்க. இந்த பின் சிறுவர் பருவத்துல சரியாக அதை வெற்றியா சாதிச்சு முடிக்கல அப்படின்னா. அப்புறம் லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை. தன்னை பத்தி என்னால முடியாது, எனக்கு முடியாது, நான் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் குறைவான திறமைகளுடையவன், எனக்கு சாதிக்க முடியாது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வாக எடை போட்டுக் கொள்வது. அப்புறம் ஷேம், அதுவும் இதோட தொடர்புடையதான். கொஞ்சம் ஒரு வெக்கம், தன்னைத்தானே வெக்கப்படுறது, தன்னை பார்த்தே ஒரு பெருமைப்படாம ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வெக்கப்படுறது. ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா எந்த வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறித்த நேரத்துக்கு செய்யாம அப்புறம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப செஞ்சாலும் திட்டு தான் வாங்க போறேன், எப்ப செஞ்சாலும் என்னை யாரும் புகழ்ந்து வாழ்த்தி பேச போறதில்ல, அதனால கொஞ்சம் மெதுவா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்ப நமக்கு ஒரு வேலையை நேரத்துக்கு செய்ய ஆர்வம் இருக்கும், அந்த வேலையை செஞ்சா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், என்னை வாழ்த்துவாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நாங்க டக்கு டக்குன்னு செய்வோம். எந்த வேலையை செய்யும் போது நமக்கு வாழ்த்து கிடைக்கலையோ, நம்மளை திருப்பி மட்டம் தட்டி வைக்கும்போது அந்த வேலை பிடிக்காத வேலையா போயிடும். பிடிக்காத வேலையாகிறதுனால அதை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலையும் வரும். இப்போ உங்கள்கிட்ட கூட உங்ககிட்ட வர சிறுவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணு, இவன் தள்ளி போடுறான் அப்படின்றத பார்க்க கூடாது. இவன் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கா, அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த வேலையை ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ப்ராப்ளம் வித் ஆங்கர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபத்தை எப்படி கையாளுவது அப்படின்றது சரியான முறையில் தெரியாது. டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் அப்படின்னா அவனுடைய பழக்க வழக்கங்களுமே ரொம்ப சரியானதா இருக்காது. எது செஞ்சாலும் கொஞ்சம் தவறான முறையில செய்வாங்க, ஒத்து வராத முறையில செய்வாங்க. ஓகே, எலிசபெத் ஹொர்லாக் அப்படின்றவங்க இந்த நிலை வந்து பின் சிறுவர் பருவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க சிறுவர்கள் பெற்றோர்கள், குடும்பம், அந்த சூழ்நிலை, அவங்களுடைய கம்பேனியன்ஸ் தாண்டி டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா, வகுப்பறையில ஆசிரியர்களோட ஒரு பிணைப்பை உண்டாக்கி கொள்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிணைப்பு அவங்களுடைய மன வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சி எல்லாத்தையுமே ரொம்ப ஆழ்ந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியது. ஸோ இது இங்கிலீஷ்ல டீச்சர் பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டீச்சர் பாண்டிங் ஸ்டேஜ். இதுக்கு மற்ற கூறுகளும் இருக்குது. அதாவது பியர் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய நண்பர்களோட சேரக்கூடிய ஸ்டேஜும் இருக்குது, டீச்சர் பாண்டிங் ஸ்டேஜும் இருப்பாங்க. நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. இதுல இந்த டீச்சர் பாண்டிங் ஸ்டேஜ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். இவங்க இந்த வளர்ச்சி பருவங்களை பத்தி புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் சிறுவர்கள் கூடிய நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எந்த அளவுக்கு குழந்தைகளை பாதிக்குது, சிறுவர்களை பாதிக்குன்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய திறமைகள், செயல் திறமைகள் எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட், அட்மையர்ட் சில்ட்ரன். எந்த டீச்சர்லாம் அந்த குழந்தைங்களை ரசிச்சு பாக்குறாங்களோ, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி, ஓ இவன் சூப்பரா இருக்கான், நல்லா பண்ற, அருமையா பண்ற அப்படின்னு சொல்லி அந்த திறமைகளை உணர்ந்து ரசிச்சு புகழ்றாங்களோ, அந்த குழந்தைங்க 71% வெற்றி அடைகிறாங்களாம். 71% வெற்றி அடைகிறாங்க. அப்கோர்ஸ் இந்த நேரத்துல
பேரண்ட்ஸ்க்கும் பொறுப்பு இருக்குது, சக நண்பர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனா டீச்சருடைய பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா டீச்சர்ல தான் ரொம்ப ரோல் மாடலா பார்ப்பாங்க இந்த சிறுவர்கள். அடுத்தது, எந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின் பண்ணி அவங்கள கண்டிச்சு வளர்க்குறாங்களோ, கண்டிச்சு அவங்களை இது பண்றாங்களோ, அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வெறும் 17% தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமா என்ன பார்ப்போம், எந்த ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா இருக்கோ அந்த ஸ்கூல்ல தான் கொண்டு போய் விடுவோம். எந்த வாத்தியார் ஸ்ட்ரிக்டா இருக்காரோ அந்த வாத்தியார் தான் நல்ல வாத்தியார் நினைச்சுக்குவோம். அதிகமா அவங்கள வந்து உருப்பிடுவியா, தண்டம் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க பாத்தீங்களா? அப்படி திட்டி கண்டிச்சு வளர்க்கும் போது அவங்களுடைய வளர்ச்சி வந்து வெறும் 17% தான் இருக்குமா. அது பதிலாக சும்மா சாதாரணமா பண்ணா கூட நல்லா பண்ணியிருக்க, ஒரு சில அப்ரிசியேஷன் வாழ்த்து கொடுக்கும் போது அந்த வளர்ச்சி டக்குன்னு அதிகமாயிடுது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இக்னோர்டு, கண்டுக்காமையே விட்டுறாங்க பாத்தீங்களா? ஒண்ணுத்துக்கு இவன் என்ன கஷ்டப்பட்டாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு விட்டுறாங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க வந்து வெறும் 5% தான் வளர்ச்சி அடைகிறாங்களா. இப்ப இந்த 3 ரிசல்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது, சிறுவர்களுக்கு அதிகமா என்ன தேவை? அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை வாழ்த்தணும், நம்ம செய்யறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இதுதான் இந்த பின் சிறுவர் பருவத்தோட முக்கியமான தேவை. என்னன்னா, அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு சின்ன வாழ்த்து, ஒரு சில புகழ்ச்சி உரைகள், அப்புறம் ஒரு சின்ன வழிகாட்டுதல், இவ்வளவுதான் தேவை. இது கிடைச்சா அவங்க இந்த நிலையை வந்து வெற்றிகரமா தாண்டிடுவாங்க. நாம அதுக்கு பதிலா இவன் கரெக்டா செய்யணும், இப்படி செய்யணும், கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்றது, கரெக்ஷன் கொடுக்கறது, வழிகாட்டுறோன்ற பேர்ல அவனுடைய மன வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நிறுத்துறது எல்லாமே அவங்கள மட்டம் தட்டி கீழே கொண்டு போயிடும். அவங்களுக்கு தேவை அங்கீகாரம், அப்புறம் ஒரு சில வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வயசுக்கு பேரு என்னன்னா முயற்சி எடுக்கக்கூடிய வயசு. அவங்களா சிந்திச்சு நிறைய முயற்சி எடுப்பாங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க, அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த முயற்சிகளை என்ன பண்ணணும், நம்ம அங்கீகரிக்கணும். இவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. வழிகாட்டலன்னா கூட அங்கீகரிச்சாலே அவங்க அடுத்து முயற்சி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இது யார் சொல்றா? எரிக்சனோட ஸ்டேஜ். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி அப்படி இருந்தா அவங்களுடைய சுய ஆர்வம், முயற்சி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இந்த ஆர்வத்தினால வெளியில வர்றதை நம்ம அங்கீகரிச்சு தூக்கி விட்டோம்னா அவங்க மேல போயிடுவாங்க. மட்டம் தட்டி விட்டோம்னா இன்ஃபீரியாரிட்டி, தன்னைத்தானே தாழ்த்தி கீழே இறக்கி விடுவார்கள். ஓகே, நான் அடுத்தது போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன பிரேக் எடுப்போம். பிரேக் முன்னாடி எல்லாம் ரெடியா? ஒரு டான்ஸ்க்கு ரெடி? பெரியவங்க தான் முக்கியமா இதெல்லாம் வழி நடத்தணும், யாரும் வெக்கமெல்லாம் படக்கூடாது, சரியா? இந்த டான்ஸ் பேர் வந்து நம்ம ட்ரெயின் டான்ஸ் மாதிரி, பென்குயின் டான்ஸ். இந்த டான்ஸ் பேர் பென்குயின் டான்ஸ். ஒரு எதிராளிகளை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இது அப்படியே அடுத்த ஸ்டேஜ்ல டப்புன்னு மாறி போயிடும், ஆப்போசிட். இப்போ வந்து காந்தத்தோட ஒரு முனை மாதிரி இருக்கும், அப்புறம் காந்தத்தோட வேறு வேறு முனைகள் மாதிரி மாறிடும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல வெறுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு பசங்க கேங்கு தான் பெருசு, பிள்ளைங்க கேங்கு, பிள்ளைங்க கேங்கு தான் பெருசு. இந்த கேங்குன்றது பாத்தீங்கன்னா சும்மா பேச்சு கொடுத்து பாருங்களேன், மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. இந்த ஸ்டேஜ்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரானா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க செய்யற செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த கேங்கோடைய அளவு 4ல இருந்து அதுக்கு மேல இருக்கும். துவக்கத்துல கொஞ்சம் சின்ன கூட்டமா இருக்கும். அவங்க 12 வயசு 13 வயசு அப்படி ஆகும்போது அந்த கூட்டம் கொஞ்சம் பெருசாகும். கேங் ஏஜ், பியர் குரூப் ஏஜ், பியர் பாண்டிங் ஏஜ். இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா கன்ஃபர்மிட்டி ஏஜ்னு சொல்றாங்க. கன்ஃபர்மிட்டி ஏஜ்னா இந்த கூட்டத்துக்குன்னு தனித்துவமை இருக்கும், ஒவ்வொரு கேங்குக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில கேங்ல நல்ல சைக்கிள் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப பையன் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் அந்த கலர் சைக்கிள் தான் வேணும்னு பெற்றோர்கிட்ட அடம் பிடிச்சு நிப்பான். அதுதான் வேணும், ஏன்னா அதுக்கு அந்த சைக்கிள் இருந்தா தான் அந்த கூட்டத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். துணி ஸ்பெஷலா, அது மோசமான துணியா இருந்தாலும் 4 கடையை அப்பா அம்மாவை இழுத்துட்டு போய் தேடி பிடிச்சி இந்த மாதிரி துணி இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. பேகு அதே மாதிரி வாங்குவாங்க. அந்த கேங்ல லீடர்னு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் என்னென்ன பண்றானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதுதான் கன்ஃபர்மிட்டி ஏஜ். அது அவங்க பேச்சுலயும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பேச்சு வழக்கத்துல, செயல்பாடுகள்ல, உடைகள்ல, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லயும் எல்லாத்துலயுமே அந்த கேங்கோட ஒத்து போக முயற்சி செய்வார்கள். இது ஏஜ் விட அந்த மெச்சூரிட்டி லெவல்.
அந்த சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி லெவல் யார் யாருக்கு மேட்ச் ஆகுதா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அதுல குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேங்கை விட்டு வெளியில தள்ளிடுவாங்க. அதுல ஓவரா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் குரூப்புக்கு போயிடுவாங்க, கேங்குக்கு. இதுல அதுதான் அவங்களுடைய மெயினான டாஸ்க். இப்போ ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் இந்த கூட்டத்துல அங்கத்தினர் ஆகிறது ஒரு பெரிய டாஸ்க். அங்கத்தினர் ஆகலைன்னா வெளியில தள்ளி விட்டுருவாங்க. ஒதுக்கப்பட்ட நிலை, மனநிலை, மனசு கஷ்டப்படுவான். அப்ப அந்த அங்கத்தினர் ஆவறதுக்கு போராடுவான். எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பட்டு போராடுவாங்க. அப்ப என்ன, அதுல அதே மாதிரி ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி பேக் வைக்கிறது, அதே மாதிரி சைக்கிள் வைக்கிறது, பிள்ளைங்க அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது, ஜுவல்ஸ் வாங்கி போடுறது. இப்ப இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரும். கேங் கன்ஃபார்மிட்டிக்கு பாசிட்டிவா செய்யறது என்னன்னா, இந்த மாதிரி இப்போ ஒருத்தன் டான்ஸ் குரூப்பா இருக்குன்னா அவன் டான்ஸ் பழகிக்குவான், சிங்கிங் குரூப்பா இருந்தா சிங்கிங் பழகுவான், சைக்கிளிங் குரூப்பா இருந்தா சைக்கிளிங் பழகுவான், ஃபுட்பால் டீமா அது பழகுவாங்க. அதே மாதிரி அது நெகட்டிவ் குரூப், அதுல 2 பேர் லீடரா இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவனா இருந்தா, இவனுக்கு சிகரெட் குடிக்க பிடிக்கலனா கூட அந்த கேங்ல அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக சிகரெட் பிடிப்பாங்க. பிள்ளைங்களை கிண்டல் பண்ணணும்னு பிடிக்கலனா கூட, இல்ல யார் மேலே கல் எடுத்து எறியணும்னு பிடிக்கலனா கூட, அந்த குரூப் சேட்டை பண்ற குரூப் அப்படின்னா அது பண்ணாதான் அவனுக்கு அது கெத்தா இருக்கும், ஃபீல், அப்படியே அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்துக்கு வேண்டி சிகரெட், பீடி, இல்ல ட்ரக்ஸ், இந்த சின்ன சின்ன இந்த எரேசர், பெட்ரோல் ஸ்மோக் பண்றது, ஸ்மெல் இழுக்கிறது, விதவிதமா வச்சிருப்பாங்க. இல்ல இருமல் மருந்து குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த பழக்கம்னாலும் செய்வாங்க. இதுல பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் நடக்கும். எந்த குரூப்ல அங்கீகாரம் கிடைக்குதுன்றத பொறுத்து அந்த பையனோட பர்சனாலிட்டி, கேரக்டர் மாறும். சாதாரணமா சிறுவர்கள், குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல குரூப்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அது கிடைக்கல, ஒரு சில காரணத்தினால ஒதுக்கப்பட்டார்கள் என்றால் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற குரூப்லயும் சேர்ந்துக்குவான், இல்ல அதுக்கு கீழே அடுத்த இருக்கிற குரூப்ல சேருவான். ஆனாலும் அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ஏறும். இந்த குரூப்புக்கு நான் குறைவு, ஏன்னா அந்த குரூப்ல எனக்கு இடம் கிடைக்கல, அதுல போற அளவுக்கு நான் வளர்ச்சி அடையல அப்படின்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா லீடர் வேற இருப்பாங்க இந்த குரூப்ல. ரொம்ப திறமையா இருக்கிறவனை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த குரூப்லயும் ரொம்ப வீக்கா இருக்கிறவனை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஓட்டுவாங்க. இந்த பிரச்சனையும் நடக்கும். டாப்பும் ஒதுக்கப்பட்டுருவாங்க, கீழே இருக்கிறவனும் ஒதுக்கப்பட்டுருவான். நடுவில் இருக்கிறவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்றவங்களா இருப்பாங்க. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அவங்க மெச்சூரிட்டி எவ்வளவு ஸ்பீட் ஆகுதோ அவ்வளவு ஸ்பீட் அவங்களுக்கு பெருமை. ஏன்னா அந்த குரூப்ல மற்றவங்களோட அப்ரிசியேஷன் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அந்த குரூப்ல மட்டும் இல்ல, குரூப்புக்கு வெளியிலயும் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதுல எவ்வளவு ஸ்பீடா போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவ்வளவு ஸ்பீட் அவங்களுக்கு நல்லது. ஆனா ரொம்ப ஹை லெவல் போயிட்டாங்கன்னா அங்க தனியா மாட்டிக்குவான். இப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் ஹை லெவல்ல இருப்பாங்க, இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, சில நேரம் ஒத்து போகாது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நான் இந்த குரூப்ல டாப் லெவல், நீங்க எல்லாம் சின்னவன் அப்படின்னு போது அதுவும் நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் உண்டாயிடும். மிடில் இருக்கிறவங்க தான் கரெக்டா நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு குணநலங்களோட வளருவாங்க. கடைசியில் இருக்கிறவனும் தாழ் மனப்பாடம் ஆயிடுவான். ஃபர்ஸ்டா இருக்கிறவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், செல்ஃப் சென்டர்டு, மற்றவங்க சென்டர் பத்தி யோசிக்காத தன்மை, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கேங்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களோட இந்த ஒரு குணநலன்களை உருவாக்கக்கூடிய இடம் இந்த ஸ்டேஜ்ல. ஓகே, அப்புறம் இந்த கேங்லயே பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயும் சேர்ந்து உடல் வளர்ச்சி, இந்த ஸ்டேஜ்ல உடல் வளர்ச்சி ஒரு முக்கியமானது. இந்த உடல் வளர்ச்சி மெதுவாக சீராக வளரக்கூடியது. அப்புறம் எடை, உயரம் இதுவும் வளரும், எலும்புகள் வலுப்புற இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க, ஓய்வின்றி செயல்பட விரும்புவார்கள். ஏன் அப்படின்னா நிறைய நேரம் கேங்கோட தான் செலவு பண்ணுவாங்க. அப்ப சாப்பாட்டுல கூட அதிகமா விருப்பம் செய்யப்பட மாட்டாங்க. இது எதுனா அந்த ஏஜ் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி, உடல் மாற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்னாடி. இதுல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, இந்த உடல் வளர்ச்சியில வரக்கூடிய பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா, பையனோ புள்ளையோ மற்றவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கணும். இப்போ ஒரு குரூப்ல எல்லாரும் ஓரளவுக்கு ஹைட்டா இருக்கிறாங்கன்னா இவனும் அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கணும், பாடி வெயிட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியல, சத்தான உணவு கிடைக்கல, இல்ல உடல் வளர்ச்சி கம்மி, நோய் வாய்ப்பட்டாச்சு அப்படின்னாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க், மேட்ச் த ஸ்பீட் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய உடல் வளர்ச்சி வேகத்துக்கு இவங்க ஈடு கொடுக்கணும். அதே மாதிரி அதோடைய பலத்துக்கு ஈடு கொடுக்கணும். சிலர் குண்டா இருப்பாங்க ஆனா வீக்கா இருப்பாங்க, அந்த ஸ்பீடு, அஜிலிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுக்கும் ஈடு கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான டாஸ்க். இது பல விஷயங்கள் பாதிக்கும். இதை அவங்களுடைய உணர்வுகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி இருந்தாலும் உடல் வளர்ச்சி குறைஞ்சிடும்.
இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்தாலும் குறைஞ்சிடும், நல்ல ஊட்டச்சத்து குறைவா இருந்தாலும் குறைஞ்சிடும். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆராய்ச்சி எல்லாம், உயரத்தை விட எடை அதிகமா மாறுபடும் அப்படின்றாங்க. இந்த நியூட்ரிஷன் அப்புறம் இமோஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து எடையை குறைச்சிரும். உயரத்துல அவ்வளோ பாதிப்பு உண்டாக்காது, ஆனா பாதிப்பு உண்டாக்கும், ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாக்காது. அது ஒரு இது. இரண்டாவது அவங்களுடைய சிக்கல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா திறமைகள். இப்ப ஓடுறது, ஒடியாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, சின்ன சின்ன இப்ப நம்மளாம் சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லைங்களா, பட்டம் விடுறது, பம்பரம் அடிக்கிறது, கோழி குண்டு அடிக்கிறது, இதெல்லாமே அந்த கில்லி தாண்டல் விளையாடுறது எல்லாமே திறமைகள். மோட்டார் ஸ்கில்ஸ்னுவாங்க. தசைகளை இயக்கி சரியான முறையில அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றது தான் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்ப இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கும் விரல்கள் அசைவுகள் ரொம்ப அதிகமான திறமையா இருக்கும். பசங்களை விட பசங்களுக்கு தசைகளுடைய அசைவுகள் அதிகமா கிடைக்கும். இப்ப தையல் பண்றது, சின்ன சின்ன விரல்கள் வேலை செய்யறதெல்லாம் பெண்களுக்கு ஈஸியா இருக்கும், பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், இதுவும் அதே மாதிரி ஒரு சில செயல்களை உடல்ல நல்லா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது, செயல்பாடுகள் அதெல்லாமே. அது நான் கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய நம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி திறமைகள், கற்றல், எழுதுதல், விளையாடுறது, இந்த கிளே மண் களிமண்ணை வச்சு விளையாடுறது, இதெல்லாமே அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும். இது எல்லாமே விளையாட்டு மட்டும் கிடையாது, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எது பண்ணாலுமே என்ன நடக்கும், பிரெயின்ல நியூரல் ப்ரோக்ராமிங் நடக்கும். கையில மண்பானை தான் வணைஞ்சிட்டு இருப்பான், ஆனா அந்த மண்ணை எப்படி தொடறது, எந்த அளவுக்கு அமுக்கிறது, எப்படி ஃபீல் பண்றதுன்னு பிரெயின்ல ப்ரோக்ராமிங் நடக்கும். சைக்கிள் ஓட்டிட்டு தான் இருக்கிறோம், உழுகுறோம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம சரளமா ஓட்டுறதுக்கு வந்துருது, ஏன்னா பிரெயின்ல ப்ரோக்ராமிங் நடக்கும். ஸோ நீச்சல் அடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு கூட சும்மா நம்ம கோலி குண்டு அடிச்சு தான் விளையாண்டு இருப்போம், ஆனா அதுல என்ன பிரெயின்ல ப்ரோக்ராம் நடக்கும், எப்படி கரெக்டா குறி பார்க்கறது, எந்த அளவுக்கு வேகத்தை கொடுக்கறது, எப்படி அடிக்கிறது அப்படின்ற பிரெயின்ல ப்ரோக்ராமிங் நடக்கும். இதெல்லாமே ஸ்கில்ஸ், திறமைகளை வளர்த்தக்கூடிய இடங்கள். ஓகே, இதெல்லாம் உடல் வளர்ச்சி. இது முன்னாடி பார்த்தது தான், எழுதுறது இதெல்லாமே, சைக்கிள், ஸ்கேட்டிங் இதெல்லாமே. மற்ற திறமைகளும் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப், அவனாவே தன்னை போலயே சாப்பிட்டுக்கிறதுக்கு, தானா சாப்பிடுறது, உடத்திக்கிறது, குளிக்கிறது, தன் தேவைகளை தானாகவே செய்யக்கூடியதை நிறைவேறி இருக்க வேண்டும். இந்த வயசுல 12 வயசுக்குள்ள அம்மா தலசி விடுறதெல்லாம் நிறுத்திடணும். அதுக்குன்னு ஃபுல்லா நிறுத்திடக்கூடாது, எனக்கா ஒரு நாள் செய்யணும், இல்லைன்னா அன்பு செய்யலன்னு நினைச்சுக்குவாங்க, அதுவும் பார்த்துக்கணும். ஆனா முக்காவாசி வேலைகள், அவங்களுடைய வேலைகளை அவங்களே துணி மடிச்சு வச்சுக்கிறது, அயன் பண்றது, அவங்களே அவங்க பீரோவை அடிக்கிறது, நோட் புக்கை அரேஞ்ச் பண்றது, இது எல்லாமே பழகி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப். சோஷியல் ஹெல்ப், அதே மாதிரி வீட்லயும் கொஞ்சம் வேலைகளை செய்யறதுக்கு, ஸ்கூல்ல, இதெல்லாமே அவங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உடல் வளர்ச்சியில ஹார்மோன் சேஞ்சஸ், இது ஒரு முக்கியமான விஷயம், பயாலஜி. இந்த வயசு வரைக்கும் பையனும் பிள்ளையும் ஒன்னா தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க, பெரிய வித்தியாசம் எதுவும் தெரிஞ்சிருக்காது, எக்ஸப்ட் கொஞ்சம் சக்தி மட்டும், பலம் மட்டும் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும், பயாலஜி, ஆண் பெண் அப்படின்ற மாற்றம் அதிக அளவுல நிகழக்கூடிய ஸ்டேஜ் இது. இதுவும் இந்த பருவம் அடைதலும் எதை வச்சு நடக்குதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹெல்த், நியூட்ரிஷன், இம்யூனைசேஷன், செக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி, இப்ப ரீசெண்டா நடந்த ஆராய்ச்சி, இந்தியால கைனகாலஜிஸ்ட் ஃபோரம் அப்படின்னு இருக்கு, கைனகாலஜிஸ்ட் ஃபோரம் வந்து இந்தியாவில் ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி நடத்தி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பெண்கள் ஏஜ் அட்டைன் பண்ற, பெண்களும் பசங்க ஆண்களும் சரி, ஏஜ் அட்டைன் பண்ற வருஷம் வந்து 2 வருஷம் முன்னாடி போயிருக்குதான். முன்னாடி இருந்ததுக்கு பதிலா இந்த கடந்த 10 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் முன்னாடி போயிருச்சான். ஏறத்தாழ 11 வயசுக்குள்ளேயே மெஜாரிட்டி ஏஜ் அட்டைன் பண்ணிடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 2 வருஷம் மாற்றம் வந்து ஒரு பெரிய மாற்றம், ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்லயே மாறி போயிடுச்சு, மனுஷனுடைய இயல்புலயே மாறி போயிடுச்சு. இந்த மாற்றம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாதிக்குது. முதல் காரணம் அவங்களுடைய உடல் நிலை, உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், கொழுப்பு சக்தி எவ்வளவு இருக்குது, அவங்க உடல் எடை எவ்வளவு இருக்குது, அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் லெவல், இதெல்லாம் சேர்ந்துதான் இதை பாதிக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய அறிவுத்திறமையும் இதை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கோம் பிராய்லர் சிக்கன் தான் இதை பாதிக்குது அப்படின்னு. பிராய்லர் மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து, ஏன்னா பிராய்லர் ஒன் ஆஃப் த வே கொழுப்பு அதிகம் பண்ணி விடுறது.
ஆனா இந்த ஏஜ் அட்டைன் பண்றதுன்றது வந்து ஒரு வித்தியாசமான ப்ராசஸ் நடக்குது மனசுக்குள்ள, உடம்புல எல்லாத்துலயும். ஸோ இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் இது வந்து இந்த சிறுவர் பருவத்துல கரெக்டா இந்த 7 வயசுலயே சிலருக்கு தொடங்கிடும். பிள்ளைகளுக்கு 7ல இருந்து 14 வயசுக்குள்ள, அதே மாதிரி பாய்ஸ்க்கு 9ல இருந்து 16 வயசுக்குள்ள, இதுக்குள்ள இடையில எங்கனாலும் நடக்கலாம். இது பாத்தீங்கன்னா மொத்தமா 4 வருடங்கள் நடக்கக்கூடியது. 2, 3ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் நடக்கக்கூடியது. பெண்களுக்கு 2 வருஷம் முன்னாடியே, பசங்களுக்கு முன்னாடியே நடந்துடும். பசங்க இதுல லேட், பெண்கள் ஏர்லி. பசங்க வந்து லேட்டா தான் மெச்சூர் ஆவாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைல்ட்ஹுட், சிறுவர் பருவத்தை கொஞ்சம் அதிகமா அனுபவிப்பாங்க. பெண்கள் கொஞ்சம் குறைவா தான் அனுபவிக்கக்கூடிய நிலை. ஏன்னா சீக்கிரமா ஏஜ் அட்டைன் பண்ணிடுவாங்க. இந்த பருவம் அடைதல்ல என்னென்ன மாற்றம் நடக்குது பாத்தீங்கன்னா, ஹார்மோன், உடல் சுரப்பிகள், அப்புறம் உடல் கூறுகள், உடல் அமைப்புகள் ரெண்டுமே மாறுபடுது. இயற்கையிலேயே இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி அதனாலதான் கல்யாணமும் என்ன பண்றாங்கன்னா, பசங்களுக்கு ஒரு 3-4 வயசு அதிகமா வச்சு பெண்களுக்கு 3-4 வயசு சின்னதா பண்றாங்க. ஏன்னா ஏறத்தாழ ஈக்குவலா இருக்கும் மெச்சூரிட்டி, சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி லெவல். பிசிக்கல் மெச்சூரிட்டி வேற, சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி இவங்க சீக்கிரமாவே சைல்ட்ஹுட் எண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பெரியவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால பெண்கள் வந்து சாதாரணமாவே கொஞ்சம் அதிகமா மெச்சூர் ஆயிருப்பாங்க அந்த ஸ்டேஜ். அதனாலதான் ஈக்குவல் ஏஜ்ல கொஞ்சம் சில நேரம் கல்யாணம் பண்ணா சண்டை போட்டி, சில நேரம் ஆண்கள் வந்து பெண்களை விட குறைவா தான் யோசிப்பாங்களா அந்த அளவுக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் பாயிண்ட். ஓகே, இந்த பருவம் அடைதலை வந்து 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்கிறாங்க. பருவம் அடைதல் 1, 2, 3ன்ட்டு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் ப்ரீ பியூபர்சன்ட், பருவம் அடைறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். இது வந்து இதுதான் அந்த பின் சிறுவர் பருவத்தோட முடிவு நிலை. பின் சிறுவர் பருவத்தோட முடிவு நிலை. இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உடல் ரீதியாக இனப்பெருக்கத்துக்கான உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாமே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஆனா செயல்பாடுகள் கிடையாது. வளர்ச்சி அடைய துவங்கிடும், ஆனா செயல்படுத்துறதுக்கு இல்ல. நாட் எட் ஃபுல்லி டெவலப்ட். சின்ன சின்ன உடல் மாற்றங்கள்லாம் அப்பியர் ஆகும். பசங்களுக்கு லைட்டா ஷோல்டர் பிராட் ஆகுறது, குரல் கிராக் ஆகுறது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து உடல் அமைப்புகள், இடுப்புல கொஞ்சம் அதிகமா தசை போடுறது, அதெல்லாம் மாறுபட ஆரம்பிச்சிடும். ஆனா அதெல்லாம் செயல்பாடுல இன்னும் துவங்காது. இதுதான் முதல் நிலை. இந்த நேரத்துல சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பயம் இருக்கும். பெண்களுக்கு சரி, ஆண்களுக்கு அவ்வளவு இருக்காது. பெண்களுக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமா, பயமா இருக்குமா, இல்ல சமுதாயத்துல என்னைய எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும், ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அப்படின்றலாம். அதே மாதிரி செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம், அவங்கள பற்றி உடல் மாற்றங்களை அது சில நேரம் நல்லபடியா ஏற்றுக்கொண்டார்களா நல்லா வெளியில வந்துருவாங்க. சில நேரம் அதிக வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள அப்படியே அமைதியா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வளர்த்துக்குவாங்க. இரண்டாவது நிலை பாத்தீங்கன்னா பியூபர்சன்ட் ஸ்டேஜ். ஹலோ, ஹாய். இதுதான் கரெக்டா பின் சிறுவர் பருவத்தோட முடிவு நிலை. கரெக்டா எங்க முடியுது, காவல்துறை எல்லை முடிவுன்னு அப்படி போர்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பின் சிறுவர் பருவத்தோட எல்லை முடிவு அப்படின்ற போர்டு போடுற இடம் இதுதான். கரெக்டா முடியும். அதனால இது ஒரு சிலருக்கு முன்ன பின்ன நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் டிவைடிங் லைன். முதல் நடக்கக்கூடிய மென்ஸ்ட்ருவல், மாதவிடாய், ஃபர்ஸ்ட் மாதவிடாய் நடக்கிறது. அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு நடக்கக்கூடிய எமிஷன், விந்து வெளியேறது, கனவுலையோ தூக்கத்திலேயோ ஏதோ ஒரு இதுல நடக்கிறது. இது 2 தான் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசுக்கு வந்துட்டாங்க, பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற இல்ல பாதி ஆத்த கடந்த நிலை அப்படி பியூபர்ட்டியில. இந்த இடம் தான் கரெக்டா முடியும், பின் சிறுவர் பருவம் முடியக்கூடிய இடம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்துரும். ஆனாலும் அந்த உடல் உறுப்புகள் இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நாட் இட் ரெடி, இனப்பெருக்கத்துக்கு அதெல்லாம் ரெடியா இருக்காது, ஹார்மோன் லெவலும் இருக்காது, சைக்கலாஜிக்கல் இது லெவலா இருக்காது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களை கைடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயம் அதிகமா இருக்கும், கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும், ஆர்வமும் அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கைட் பண்ண வேண்டியது முக்கியமான நிலை. இந்த நிலை பயன்படுத்தி விடவும் கூடாது, அதே மாதிரி கியூரியாசிட்டி, ஆர்வத்தை தூண்டி விட்டுறவும் கூடாது. ஏன்னா அவங்க உடல் உறுப்புகள்லாம் எதுக்குமே தயாரானது கிடையாது. இந்த ஸ்டேஜ் இது மூன்றாவது நிலை பாத்தீங்கன்னா போஸ்ட் பியூபர்டல் ஸ்டேஜ்.
இது முழுசா வளர்ச்சி அடைஞ்சிரும். இதுக்கு 14 வயசு, சில நேரம் 15 வயசு கூட ஆகலாம். சரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும். நோட்டெல்லாம் கீழே வச்சிருங்க. நீங்க இந்த ஏஜ் எல்லாம் கடந்துட்டீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓகே, எல்லாம் நேரா உட்காருங்க பார்க்கலாம். நோட்டெல்லாம் மடியில இல்லைன்னா சைட்ல வச்சுட்டு நேரா உட்காருங்க. ஓகே, டீ எல்லாம் குடிச்சிருக்கீங்க. ஓகே. சின்ன டெஸ்ட். இன்னும் சின்ன குழந்தைங்களா இல்ல ரொம்ப வயசாயிட்டீங்களா இல்ல இன்னும் பாதி வயசுல தான் இருக்கிறீங்களா அப்படின்றது டெஸ்ட். எல்லாரும் ஒரு கையை தூக்கி இப்படி பின்பக்கம் கொண்டு போங்க. இன்னொரு கையை. ஓகே, வெரி குட், சூப்பரா இருக்குல்ல. நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதா கையெல்லாம்? அப்படி மாத்துங்க பார்க்கலாம். அடுத்த கைய பின்னாடி, இந்த கை மேல. வாழ்த்துக்கள், சூப்பர். இப்ப என்னன்னா, ஒரு சிலருக்கு ஒரு கை போச்சு இன்னொரு கை போலியே அப்படின்னு வருத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் வளர்ச்சி. இதுதான் உடல் வளர்ச்சி. இப்ப நம்ம உடல் வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கிறோம்ல, அதனால உடல் வளர்ச்சி. இது நம்ம எந்தெந்த உறுப்பெல்லாம் பயன்படுத்தலையோ, பிரெயின் பயங்கர சூப்பர் பிரெயின் டிசைட் பண்ணும் எந்த இடத்துக்கு எவ்வளவு ரத்தம் ஓட்ட போகணும், எந்த இடத்துல எவ்வளோ செல்கள் வளரணும், எந்த இடத்துல வளரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணும். இப்ப நீங்க இப்படி கையை கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சிட்டீங்க இல்லையா, பிரெயினுக்கு சிக்னல் போயிருக்கும், நிறைய சிக்னல் போயிருக்கும். ஐயோ இழுக்க முடியல, இழுத்து கஷ்டப்பட்டு இருக்குன்னு. நாளை காலையிலக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான புது செல்ஸ்கள் உருவாயிருக்கும். இப்படியே ஒரு வாரம் ட்ரை பண்ணி, ஒரு வாரம் கழிச்சு இந்த தசை நல்லா வளர்ந்துரும், அழகா பிடிக்க முடியும். பிரெயின் அப்ப இத்தனை காலம் ஒரு 7-8 வருஷம் இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7-8 வருஷத்துக்கு பிரெயினுக்கு அந்த மாதிரி சிக்னலே போயிருக்காது. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு. அப்ப பிரெயின் அந்த இடத்தையே மறந்துருக்கும், வளர்ச்சி அடையாது அந்த இடம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு மெத்தடு. நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாக்கிறோம், வளர்க்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அசைவுகள்லாம் பண்ணீங்கன்னா உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் இது மாதிரி தான். பிரெயின்ல இருந்து தான் சிக்னல் போகணும். பிரெயின் எப்போ கமாண்ட் கொடுக்கும் பியூபர்ட்டி இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான சூழ்நிலைகள்லாம் கரெக்டா அமைஞ்சா பிரெயின் சிக்னல் கொடுத்து பியூபர்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி விடும். வளரலன்னு இல்லை, அந்த தசைகளை நீங்க பயன்படுத்தவே இல்லை. இந்த தசைகளை நீங்க அது ஸ்ட்ரெச் ஆனாதான். இப்ப இப்படி பிடிக்கிறதுக்கு எத்தனை தசை வேலை செய்யணும்னா, இந்த நெஞ்சில இருக்கக்கூடிய தசை, இந்த கை, இது எல்லாமே, இந்த தோல்ல இருக்கிறது எல்லாமே வேலை செய்யும். எல்லாமே நீங்க பயன்படுத்தாம இருக்கிறதுனால இப்படி ஆயிடும். அப்போதான் நம்ம என்ன நினைச்சுக்குவோம், வயசாகி போச்சு இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா வயசாகி போனதுனால இல்லை, நம்ம யூஸ் பண்ணாததுனால அப்படி ஆகி போயிடுது. பயன்படுத்திட்டே இருந்தோம்னா நம்ம 60-80 வயசு ஆனாலும் எல்லாமே நல்லா பிளெக்சிபிளா ஸ்ட்ரெச்சா ஹெல்த்தியா இருக்கும். அதுதான். ஆனாலும் பிரெயின்ல இருந்தா கமெண்ட் போகணும். நீங்க இப்படி கஷ்டப்பட்டது வீணா போல, கொஞ்சோண்டு வலிச்சிச்சு இல்லையா, அந்த வலிதான் உங்களுக்கு பெனிஃபிட்டே. பிரெயின்ல இருந்து சிக்னல் போகும், ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னு. இப்ப வேலையை ஆரம்பிச்சிருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரத்தம் ஓடி இருக்கும் அந்த இடத்துக்கு, புது செல்ஸ் உருவாகிறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். நாளைக்குள்ள இன்னும் கொஞ்சம் உருவாயிடும். அப்படி ஒரு வாரம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இது மாதிரி ஏஜ் அட்டைன் பண்றதுக்கும் பிரெயின்ல இருந்து சிக்னல் போகணும். ஆனாலும் பிரெயினுக்கு வேற இடத்துல இருந்து சிக்னல் போகணும். அந்த சிக்னல் என்னன்னா பாத்தீங்கன்னா, அந்த ஆணோடைய பையனுடைய பிள்ளையோடைய உடல் எடை, அதுக்கு தேவையான கொழுப்பு சத்து, ஏறத்தாழ 70% கொழுப்பு சத்து தேவை அப்படின்றாங்க. கொழுப்பு சத்து, அப்புறம் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி, இதெல்லாம் வந்தா தான். அதே மாதிரி இமோஷனல் மெச்சூரிட்டி, இதெல்லாம் வந்தா பிரெயின் ஃபீல் பண்ணும், ஓகே இப்போ ரெடி, ஸ்டார்ட் பண்ணுன்னு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், மெச்சூரேஷன் ஸ்டார்ட் பண்ணி விடும். தென் பியூபர்ட்டி ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் ஹார்மோன் கிளான்ஸ். மனுஷனுக்குள்ள நம்ம சைக்காலஜிஸ்ட் எப்படியும் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பிரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 கிளாண்ட் இருக்குது, பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட். ரெண்டுமே பிரெயின்ல தான் இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்கு சேம். இதுல பீனியல் கிளாண்ட் இதுதான் ஏஜ் அட்டைன் பண்றதுக்கான முக்கியமான சிக்னலும் கொடுக்கும். நம்ம எந்த டைம்ல எவ்வளவு வளரணும், எப்படி குண்டாகணும், அதெல்லாமே இதுதான் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வயசாகிறது மானிட்டர் பண்றது பீனியல் கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட்னு பேர் இதுக்கு. இதுதான் மற்ற எல்லா உறுப்புல இருக்கிற எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட். இது ரெண்டுமே பிரெயின்ல இருக்கு. அடுத்தது இங்க தைராய்டு கிளாண்ட். அது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா நிறைய பேர் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்போம், பிரச்சனை இருக்கும். தைராய்டுன்றது ஃபேமஸ். இப்போ அயோடின் உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபேமஸ் ஆகி போச்சு. அடுத்தது நான் சொன்ன இல்லைங்களா தைமஸ் கிளாண்டு, இதுதான் தைமஸ் கிளாண்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய கிளாண்ட். ஓகே, அப்புறம் கீழே வந்துட்டோம்னா அட்ரினல். இது நம்ம சைக்காலஜி ரொம்ப முக்கியமான கிளாண்டு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அது இந்த அட்ரினல் தான் சுரக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஏதாவது பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ்ல போய் பர்ஃபார்ம் பண்றோம்னாலும் இந்த அட்ரினல் சுரந்தாதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா டல்லா அப்படியே சோம்பேறித்தனமாவே இருப்போம். ஸோ எல்லா கிளாண்டும் நல்லதும் செய்யும், கெட்டதுக்கு வேலை செய்யும். அப்புறம் லிவரும் ஒரு கிளாண்ட் கணக்கு தான், எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விடும். இது ஸ்பிளீன், பேங்க்ரியாஸ்,
அது சுகர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இன்சுலின் பிரச்சனை, அதுவும் கிளாண்ட் தான். அதுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா இங்கதான் மாறுபடும். ஆண்களுக்கு பெண்களுக்கு மாறுறது, பெண்களுக்கு ஓவரிஸ், ஆண்களுக்கு டெஸ்டஸ். இந்த ஏஜ் அட்டைன் பண்றதுல இங்க இருந்து இங்கதான் சிக்னல் வரணும், பிரெயின்ல இருந்து இங்க சிக்னல் வரணும், இதோட வளர்ச்சிக்கான சிக்னல். அப்ப டெஸ்டஸ் நல்லா முதிர்ச்சி அடையும், வளரும், அதோடைய வேலை செய்ய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் டெஸ்டாஸ்டரன்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் அது ஸ்டார்ட் பண்ணி விடும். அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு, விமனுக்கு இதை வளர்ச்சி அடைய விடும், ஓவரிஸ் வளர்ச்சி அடைய விட்டு ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டன்ற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த மாற்றங்கள், மெயின் ஹார்மோன் சேஞ்சஸ். இது நடக்கும்போது உடல் அளவுல மாற்றம் நடக்கிறது இல்லாம மனசளவுலயும் அதிகமான மாற்றம் நடக்கும். கன்ஃபியூஷன், திடீர்னு உற்சாகமா இருக்கும், திடீர்னு டல்லுன்னு இருக்கும், திடீர்னு பயமா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் அவங்களோட உடன் இருக்க வேண்டியது. ஸோ இதுதான் இந்த ஏஜ் அட்டைன் பண்றதுல ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் கோனாட்ஸ் இதெல்லாம் செயல்படக்கூடியது. ஏற்கனவே நான் சொன்னேன், இது பிரெயின்ல இருக்கிறது டெஸ்டஸ், ஓவரி, அதே மாதிரி இதுதான் கோனாட், டெஸ்டஸ், ஓவரி, ஹைப்போதாலமஸ். அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், வேணாம் நம்ம விட்டுருவோம். ஓகே, ஹைப்போதாலமஸ் அதெல்லாம் ஓகே. ஸோ உடல் சார்ந்த வளர்ச்சியில வேற ஏதாவது டவுட் இருக்கா? நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காம இயற்கையான உணவு கொடுக்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் எல்லா சிறுவர்களுக்கும். ஆனா பசங்க என்ன பண்ணுவானுங்க, டிவியில விளம்பரம் பார்த்துட்டு ஏன்டா கணக்குல மார்க் கம்மியா எடுத்திருக்கேன்னா அப்பாட்ட போய் நீங்க எனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி தரல, அதனாலதான் கம்மியா இருக்குன்றாங்க. ஏன்னா விளம்பரத்துல ஷார்ப்பர், டாலர் என்னென்ன போடுறாங்களே, அந்த மாதிரி ஹார்லிக்ஸ் இல்லப்பா மார்க் கம்மியாயிருச்சுப்பா அப்படின்றான். அந்த மாதிரி விளம்பரம் போட்டு ஏமாந்து போயிடுறது. ஆனா நல்ல உணவு கொடுக்கணும், உணவு முறைகளும் நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். சில நேரம் பிரச்சனை உணவுல கூட இருக்கலாம். நம்ம கவுன்சிலர்ஸ் உட்காந்து வேற எங்கேயாவது பிரச்சனை இருக்கு, இவன் ஏன் வளர்ச்சி அடையலன்னு தேடிட்டு இருப்போம், உணவுல கூட பிரச்சனை இருக்கலாம். உணவுல நமக்கு கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், விட்டமின், மினரல் இதெல்லாமே சேர்ந்து வரணும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து கிடைக்குதா அப்படின்னு உணவு முறையும் கொஞ்சம் சிந்திச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ உடல் சார்ந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணணும்னா, இது சில நேரம் முன்னாடி வரும், பின்னாடி போகும். தள்ளி போனாலும் நல்லதுக்கு கெட்டது இருக்குது, முன்னாடி வந்தாலும் நல்லது கெட்டது இருக்குது. ஏன் தள்ளி போகுது முன்னாடி வருதுன்னா, அவங்களுடைய உடல் எடை, உடல் வளர்ச்சி, அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சத்து இதெல்லாம் பொறுத்து சில நேரம் தள்ளி போகும், இல்லைன்னா சில நேரம் முன்னாடி வரும். ஓகே. அடுத்தது அறிவு சார்ந்த வளர்ச்சி. இந்த வயசுல அறிவு சார்ந்த வளர்ச்சி நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுடைய பர்சனாலிட்டியே ரொம்ப அளவுக்கு ஃபார்ம் ஆகுது. தன்னுடைய திறமை என்ன என்று கண்டு கொள்ளக்கூடிய நிலை இதுதான், இந்த ஸ்டேஜ் தான். அப்ப என்ன திறமைகள்? ஓகே. சோ பகுத்தறிவு திறன், கவனம், நினைவாற்றல், சிந்தனை, கற்பனை இதெல்லாமே அதிகமாகும். அதே மாதிரி படைப்பு திறன் கூர்மையாகும். புதிர்களும் வாழ்க்கை சூழ்நிலைக்கு காரணம், தீர்வு இதெல்லாம் காண்றது. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா அவங்க பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, 1 2 என்னன்னா அந்த இதுலலாம் பொருளை வச்சு மணியெல்லாம் தள்ளி தள்ளி எழுதுவாங்க. 1 2 3 2 2 எத்தனை, 4 மணியை தள்ளி விட்டுட்டு 1 2 3 4 எண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் பிரெயின் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறதுனால அப்டிராக்ட் திங்கிங் ஸ்டார்ட்ஸ். அப்டிராக்ட் திங்கிங்னா ஒரு கற்பனையிலேயே இந்த செயல்களா செய்வாங்க. முன்னாடி 2 2 என்னன்னா 4 மணி அவன் போய் உருட்டிட்டு இருக்கணும். இப்ப 2 2 என்னன்னா மனசுலயே கணக்கு போட்டுருவான். அந்த அளவுக்கு மைண்டு வளர்ச்சி அடையும். அப்ப இல்லாததை யோசிக்கிறது, கற்பனையில யோசிக்கிறது. அந்த கற்பனை திறன், பகுத்தாய்வு திறன் இதெல்லாமே அதிகமாக வளரும். அதே மாதிரி இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட், சூழ்நிலைக்கு காரணம் தீர்வு. இந்த மாதிரி பிரெயின் இதுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்காது. சின்ன பருவத்துல என்னன்னு சிந்திச்சிருக்காது. இந்த பருவத்துல இந்த பிரச்சனையா, இதுக்கு இது காரணமா இருக்கும், இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நிறைய சிந்திப்பாங்க. வீட்டுல பிரச்சனைனா என்ன, இது என்ன, இப்ப அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா என்ன காரணம் ஏது அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாகும். இந்த நேரத்துல அதிகமா கேள்வியும் கேட்பாங்க. சில நேரம் நமக்கு பொறுமை இழந்து போயிடக்கூடாது அந்த நேரத்துல. ஏன்னா அப்பதான் அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அப்டிராக்ட் திங்கிங் அதெல்லாம் சிந்திக்கும் போது இது பண்ணுவாங்க. அதே மாதிரி படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி, சின்ன சின்ன விஷயம் பயங்கரமா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த நேரத்துல நம்ம நல்ல வாழ்த்து சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும். இது என்னடா பெரிய விஷயமா போடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போச்சு. சின்ன விஷயம் செஞ்சுட்டு வந்தாலும் ஏதாவது உருவாக்கி கொண்டு வந்து அதை நம்ம வாழ்த்தி அப்ரிஷியேட் பண்ணும்போது அழகே அதிகமா வளர்ந்துருவாங்க. ஓகே. ஸோ இது ஏற்கனவே கிராஸ் டு அப்டிராக்ட், அதாவது தொடு உணர்வு மூலியமா பழகிறதெல்லாம் நிறுத்திட்டு
சிந்திக்கிறது மூலியமாவே பழகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஹலோ, ஹாய். மனுஷனுக்கு அறிவு உள்ள போறதுக்கு 3 வகையான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புலன்கள், ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? தொடுறது, பார்க்கறது, நுகர்றது, உணர்றது, இதெல்லாமே சேர்ந்து இது வழியா அறிவு உள்ள போகும். அப்ப 5 3 எவ்வளோ அப்படின்றது அவன் 8 மணியை தொட்டு 1 மணியா தொட்டு 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 தள்ளும் போது அந்த உணர்ந்து பண்றான். இந்த ஸ்டேஜ்ல அதை தாண்டி டைரக்டா மைண்டுக்குள்ளேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து கிராஸ் டு அப்ஸ்ட்ராக்ட், அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ இந்த லேர்னிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த சிறுவர்கள்ட்ட என்ன மெத்தட் அவங்களுக்கு பிடிச்ச மெத்தடுன்னு கண்டுபிடிப்போம். லேர்னிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த டாபிக்? லேர்னிங் ஸ்டைல் இது ஒரு தனி டாபிக். இருந்தாலும் என்னன்னா, அவங்களுக்கு பிரத்யோகமாக படிக்கக்கூடிய முறை, கற்றுக்கொள்ளக்கூடிய முறை, இந்த ஸ்டைல்ல பார்க்கிறது விஷுவல் ஸ்டைல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக்னு இப்படின்னு மெத்தட் இருக்கு. அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்ததுமே அப்படியே கிளாஸ்ல போர்டில் எழுதி போடுறாங்க இல்லையா டீச்சரு, அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அது அப்படியே போட்டோ மாதிரி மெமரிஸ் ஆயிடும். பரீட்சை ஹாலில் போய் உட்காந்து அப்படியே போர்டில் எழுதி போட்டது கரெக்டாக அப்படியே படம் மாதிரி ஓடி எழுதிடுவாங்க. ஸோ இது வந்து விஷுவல். ஒரு சிலருக்கு குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி ஆட்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நல்லா படிச்சுட்டு வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவான். அதை கேட்டுட்டு போய் சொன்னவனை விட அதிகமாக மார்க் எடுத்துட்டு வந்துருவாங்க சொன்னவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆடிட்டரி லேர்னிங், கேட்கறது நல்லா கேட்டு வச்சுக்குவாங்க. ஒரு டைம் கேட்டால் மனசுல பதிஞ்சிரும். எக்ஸாம் ஹாலில் போய் பக்கத்துல இருந்து யாரோ சொல்ற மாதிரி இருக்கும், அழகா எழுதிட்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ். இன்னொரு சிலர் கினஸ்தட்டிக். கினஸ்தட்டிக்னா உடல் அசைவுகள், மூவ்மெண்ட், இதை வச்சு பழகக்கூடியவங்க. அவன் நடக்கும் போதே இப்படி நடந்துக்கிட்டே படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இப்படி அப்படி உடல் அசைவோட படிப்பாங்க, அப்படி ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த சிறுவர்களுக்கு இந்த டைம்ல எது அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல்னு கண்டுபிடிக்க உதவியா இருக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப பெஸ்டா இருப்பான். அதுக்கு பதிலாக என்ன நினைப்போம் நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, டீச்சர்லாம் பக்கத்து வீட்டு பையன் சத்தம் போட்டு படிப்பான், ABCD அப்படின்னு. அப்ப இங்க போறாம டேய் அவன் பாடுறான் எவ்வளவு சத்தம் போட்டு படிக்கிறான், நீ அமைதியா படிச்சுட்டு பட்டார்னு ஒரு மண்டையில அடி விட்டு சத்தம் போட்டு படி அப்படின்னு. ஆக்சுவலா இவனுக்கு வந்து விஷுவல் லேர்னிங்கா இருக்கு. இவன் பார்த்து அழகா படிச்சுட்டு இருப்பான். ஆனா சத்தம் போட்டா தான் படிக்குது. பார்த்து நீ சும்மா கனவு கண்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி அடிச்சு மாத்தி விட்டுருவான். அதனால உருப்படியா படிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து கண்டுபிடிக்கணும் அவனுக்கு எது பெஸ்டா இருக்கும். அப்ப அவன் விஷுவல் லேர்னர்னா கலர் கலரா பென்சில் பேனா வாங்கி கொடுக்கணும். அப்ப கலர் கலரா பாயிண்ட் எழுதுனா அவனுக்கு அப்படியே கலர் கலரா ஞாபகம் ஈஸியா மனசுல பதிஞ்சிடும். ஆடிட்டரி லேர்னர்னா அவனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை, குரூப் டிஸ்கஷன், சேர்ந்து படிக்கிற ஷேரிங், அதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும். ஸோ இதுவும் கண்டுபிடிச்சு அவங்களுடைய அறிவுத்திறன், கற்றுக்கொள்ளும் திறனை மாற்றி விட வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், இது ஒரு முக்கியமான இது. இந்த ஸ்டேஜ்ல டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல அகாடமிக், மெக்கானிக்கல், சோஷியல், மேத்தமெட்டிக், கினஸ்தட்டிக், எஸ்தட்டிக், லிங்குவிஸ்டிக். அப்படின்னா அகாடமிக் புத்தக சம்பந்தமானது, மெக்கானிக்கல் இயந்திரங்கள் அந்த மாதிரி, சோஷியல்னா மனிதர்கள் பழகுவது, உறவு கொள்வது, டீம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம். மேத்தமெட்டிக்கல் அகைன் கணக்கு, அதெல்லாம். கினஸ்தட்டிக்கல் உடல் அசைவு, இதெல்லாம் ஒண்ணுன்னா பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக், இவங்க வந்து ஈஸியா படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, ஞாபக சக்தி வச்சுக்கிறது, இதுலலாம் பெஸ்டா இருப்பாங்க அகாடமிக். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே 90% இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். எல்லா பசங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்றது ஒரு தவறான செயல். இது ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ், இது முக்கியமானது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இன்டெலிஜென்ஸ்லயும் அட்லீஸ்ட் ஒரு 50-60% இருக்கணும். எனக்கு அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு மற்றதுல 0 இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் ஒரு 50-60% இருக்கணும். நமக்கு தனிப்பட்ட துறையில 80-90 இருக்கணும். அதுதான் பெஸ்ட் லெவல். சரிங்களா? எல்லாத்துலயும் 0 இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அகாடமிக் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா கட கடன்னு அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு போட்டுருவான், திரும்பி மாட்டிடுவான். நமக்கு புரியாது எங்க கழட்டுறாங்க எங்க மாட்டுறாங்கன்னு புரியாது. இயற்கையாவே இந்த திறமை இருக்கும் இந்த பசங்கள்ட்ட எல்லாம். அப்போ ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, இவன் டக்கு டக்குன்னு பிரிக்கிறானா, போட்டு அடிச்சு உதச்சு அமைதியாவே ஒழுங்கா வச்சு யூஸ் பண்ண தெரியாது. அப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த அறிவு அப்படியே மங்கி போயிடும். பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி விளையாட்டு பொருள் இருக்கு, போல்ட் நட்டு அந்த மாதிரி பகுதிகளாவே விற்கிறாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே மாட்டி கழட்டி விளையாண்டு இருப்பாங்க. அவனுக்கு போய் பெரிய காஸ்ட்லி காரை வாங்கி கொடுத்து உடச்சா திரும்பி ஃபிட் பண்ண முடியாதது வாங்கி கொடுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி இந்த அறிவு வளர்த்துக்குவாங்க. மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ். இவங்க ஈஸியா ப்ராப்ளத்தை பயங்கரமா கண்டுபிடிச்சிருவாங்க. டவுன் டு எர்த், பிராக்டிக்கல். எந்த பிரச்சனை விட்டாலும் அழகா டக்குன்னு சொல்யூஷன், தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி திறமை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனும் இந்த பையனையும் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மல் பிரச்சனைனா இந்த பையன் சீக்கிரமா அந்த பிரச்சனையை தீர்த்து வெளியில வந்துருவான்.
ஃபர்ஸ்ட் ரேங்க் படிக்கிற பையன் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க முன்னாடி வந்துருவாங்க. அந்த மாதிரி. அடுத்த இன்டெலிஜென்ஸ் வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இவங்களுக்கு படிப்பறிவு அவ்வளவு இருக்காது, மிஷின் எல்லாம் பிரிச்சு மாற்றத்துக்கு இருக்காது, ஆனா மக்களை எப்படி கையாளணும் அப்படின்னு ஈஸியா தெரியும். இவங்க பார்க்கும் போதே வச்சுங்களேன், சும்மா பார்த்துட்டீங்கன்னா இப்படி பார்த்துட்டு போக மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறீங்க, சூப்பர் ஓகே அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னா பர்சனல் டச் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இவரை பார்த்தது, ஓ இவர்கிட்ட இந்த திறமை இருக்கு, நீங்க சூப்பர், நீங்க எல்லாத்த விட வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா கேரக்டர் பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப திறமைசாலிங்க. ஒரு குரூப் 10 அறிவாளிகள்கிட்ட கொடுத்து இவங்க ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா 10 பேரையும் ஒன்னு சேர்த்து ஒரு வேலையை சாதிச்சு முடிச்சிருவாங்க. சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா அகாடமிக் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை விட்டு ஒரு வேலையை செய்யணும், அந்த ஈவெண்ட் சும்மா ஒரு விழா நடக்குது, இந்த விழாவை நடத்தி முடிப்பானா முடிக்க முடியாது. அவர் ஒரு பக்கம் மட்டும் தான் யோசிக்க முடியும். ஆனா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து ஒரு 10 பேரை கொடுத்து இந்த விழாவை நடத்தி முடினா இவங்களுக்கு தெரியும் என்னென்ன பேர்கிட்ட என்னென்ன திறமை இருக்கு, எந்தெந்த திறமையை எப்படி பயன்படுத்தணும், யார் யாருக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்கணும். இப்ப குரூப்ல பிரச்சனை வரும், ஒருத்தன் ஒத்து வர மாட்டான், வெளில போறான்னு அவங்களை இவங்க ஈஸியா கையாண்டுருவாங்க. வா வா வா, உனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு பேரை கொடுத்து வேலையை சாதிச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்கள்ட்ட திறமையே இருக்காது, ஆனா ரொம்ப சாதிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு இவங்க எல்லாம் பெரிய அரசியல்வாதி ஆகலாம், டீம் லீடர் ஆகலாம், மேனேஜர் ஆகலாம், என்னன்னாலும் சாதிக்கலாம். திறமையே இருக்காது, ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திடலாம். டாக்டரா கூட இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திடுவாங்க, பயங்கரமா சாதிச்சிருவாங்க. ஸோ சோஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன முக்கியமான குவாலிட்டி? சென்சிட்டிவிட்டி டு அதர்ஸ் நீட்ஸ். மற்றவங்களுடைய பர்சனல் டச் வச்சுக்குவாங்க. இவங்கள்ட்ட மற்றவங்க பழகும் போது ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவோம், ஓ இவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இவர் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னு ஒரு ஃபீலிங் வரும் ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ இந்த திறமை குழந்தைகள்ட்ட இருந்தாலும் இதை வளர்த்து விடணும். இவங்கள போய் புக்கை படி மனப்பாடம் பண்ணு, மனப்பாடம் பண்ணு டார்ச்சர் பண்ணோம்னா இந்த குவாலிட்டி அப்படியே மங்கி போய் வாழ்க்கையில தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, எல்லா திறமையும் அதான் எல்லா திறமையும் ஒரு 50% இல்ல 60% இருக்கணும். எல்லா திறமையும் இருக்கணும். இவங்களுடைய தனிப்பட்ட திறமையில 80-90 போயிடணும். இது இல்லாம இருந்தாலும் தோத்துருவாங்க வாழ்க்கையில. இப்ப மத்த எல்லா இருந்தும் மத்தவங்கள்ட்ட பேச முடியாது, பழக முடியாதுன்னா தனியா லேப்ல உட்காந்து வேலை செய்யணும், அவ்வளவுதான். வேற ரொம்ப இன்ட்ராவர்ட்டா கூட மாறிடுவாங்க. வெளியில கொண்டு வரணும். இன்ட்ராவர்ட் இந்த இல்லாத என்னன்னா உள்ள இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும், பயம் இருக்கும். வெளியில போனா என்னை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, நான் தோத்துருவேனா, என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, அந்த பயத்தினாலதான் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி போய் உட்காந்துக்குவாங்க. ஸோ அப்ப அந்த நம்பிக்கையை வளர்த்தணும், அதுக்கான வாய்ப்புகளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும். ஆனா இல்லாதவங்கள்ட்ட 90% எல்லாம் கொண்டு போக முடியாது, ஒரு 60% கொண்டு வந்து ஒரு குரூப்ல வேலை செய்யற அளவுக்கு உருவாக்கி விட்டுறலாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல். இவங்களும் ப்ராப்ளம் சால்விங், கணக்கு போடுறது, இதுலலாம் திறமைசாலிகளா இருப்பாங்க. புரியாத புதிர்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். ஓகே, அடுத்த இன்டெலிஜென்ஸ் கினெஸ்தெட்டிக். கினெஸ்தெட்டிக் பாத்தீங்கன்னா உடல் அசைவுகள், பேலன்ஸ், பாடி பேலன்ஸ், கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கும் இவங்கள்ட்ட. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்குள்ள ஒரு 10-15 அடி வாங்கி எங்கேயா கீரல் வாங்கி தான் பழகுவாங்க. ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ஒரே நாள்ல ஒரு டைம் 2 டைம் விழுந்து அழகா ஓட்டி பழகிடுவாங்க. ஏன்னா இயற்கையாவே அந்த உடல் கட்டுப்பாடுக்கான திறமை இருக்கும். ஸோ இவங்களாம் டான்சர்ஸா, ஸ்போர்ட்ஸ் மேனா அந்த மாதிரி எல்லாம் அழகா மாறலாம். உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய திறமைகள். ஸோ கினெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாருங்க. உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள், சச்சின் தெண்டுல்கர், மைக்கேல் ஜாக்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே. அடுத்த இன்டெலிஜென்ஸ் எஸ்தெட்டிக். எஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்ட், கலை, மியூசிக், டிராயிங், பெயிண்டிங் அதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இவங்க பார்க்கும் போதே ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா வித்தியாசமா பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க, சாதாரணமா ஒரு கோழி கீழி மேய்துன்னா கோழியை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இவங்க அந்த கோழியில எத்தனை கலர் இருந்துச்சு, என்ன விதமான சிறப்பு அம்சங்கள் இருந்துச்சு அப்படின்னு வித்தியாசமா நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். எஸ்தெட்டிக். ஒரு பையனை ஒரு அம்மா கவுன்சிலர்கிட்ட கூட்டு போனாங்களாம். கூட்டு போய், சார் இவனுக்கு எந்த திறமையுமே கிடையாது சார், நீங்க சொல்ற இன்டெலிஜென்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப வேஸ்ட், ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேன்றான், படிக்கவும் மாட்டேன்றான், எதுவும் செய்ய மாட்டேன்றான், இவனை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. கவுன்சிலரும் பயங்கரமான டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட், இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் அதெல்லாம் கொடுத்து
கண்டுபிடிக்க பாக்குறாரு, ஒண்ணுமே ஒரு திறமையும் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியலையா. அப்ப அவருக்கே டவுட் ஆகி போச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், உண்மையிலேயே வந்துட்டு ஒரு திறமையுமே இல்லையா, ஏதாவது வீட்டுல ஏதாவது பண்றானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அம்மா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, இவன் நல்லா குறை சொல்லுவான் சார் அப்படின்றாங்க. என்ன குறை? எது சமைச்சாலும் குறை சொல்லுவான், இதுல உப்பு இல்லை, அதுல காரம் இல்லை, இதுல டேஸ்ட் இல்லைன்னு சமைக்கிறதெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பான் சார் அப்படின்னு. கவுன்சிலருக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆஹா சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டரிங் காலேஜ்ல போய் இவனுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்துட்றாரு. சர்டிபிகேட் எல்லாம் வேண்டாம், இவன் இங்க படிச்சு மட்டும் வெளில வரட்டும் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு விடுறாரு. 2 வருஷம் படிக்கிறான், வெளியில வரான். வெளியில வந்தது ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போறாரு. அந்த ஹோட்டல்ல இவர் வேலைக்கு போனதும் சமையல் அவ்வளவு சூப்பரா வந்து கஸ்டமர் டபுள் அமௌண்ட் ஆயிட்டாங்களாம். போற கஸ்டமர் ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டலுக்காரன் இதை பார்த்துட்டு 20,000 சம்பளத்தை 40,000 மாத்தி இந்த குக்கை அங்க கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் இவர் வேலை செய்யும்போது அங்க டபுள் மடங்கு கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டு, திரும்பி இந்த ஹோட்டலுக்கார் வாங்க வாங்க கூப்பிட, அவர் நீங்க போகாதீங்க, நீங்க வந்து மேனேஜர் வேலை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லி இன்னும் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு திறமையாயிட்டாருன்னா, உட்காந்துக்க வேண்டியதுதான். நாம 4-5 பேர் சமைப்பாங்க, சமைக்கும் போது இங்க உட்காந்துட்டு ஸ்மெல்ல வச்சு அதுல உப்பு கம்மியா இருக்கு, இதுல புளிப்பு கம்மியா இருக்கு, போட்டு போட்டு டக்குன்னு சொல்லிட்டு முடிக்கிறது, அவ்வளவுதான் வேலை. சந்தோஷமான லைஃப், சூப்பர் திறமை. இந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் எதுவுமே இல்லாத குழந்தைங்களை பார்க்கவே முடியாது. கண்டிப்பா இருக்கும் இவங்கள்ட்ட. எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் கண்டிப்பா. நம்ம அதை கண்டுபிடிச்சு வளர்த்து விட்டோம்னா அவங்க அதுல ஈஸியா பெரிய ஆளா மாறிடுவாங்க. ஸோ ஏஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். லாஸ்ட் வந்து லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல பேச்சாளர்களா இருப்பாங்க, பல மொழிகளை ஈஸியா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்ப மொழி வந்து அறிவுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது, மொழி தனித்திறமை. அதனால இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு குழந்தைங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்போது இதை சொல்லணும், மொழின்றது ஒரு தனி இன்டெலிஜென்ஸ். அது வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கானது சம்மந்தம் கிடையாது. இங்கிலீஷ் பேசலனாலும் இவங்கள்ட்ட மற்ற திறமைகள்லாம் இருக்கும். மொழின்றது ஒரு சிலர் 5 மொழி 6 மொழி ஈஸியா பழகிக்குவாங்க. அடுத்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சி. உடல் வளர்ச்சி பார்த்துட்டோம், ஸ்கில்ஸ் அறிவு திறமைகள் வளர்ச்சி பார்த்துட்டோம். சமூக வளர்ச்சி சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பருவத்துல தான் தன்னை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு பிறரை பத்தி யோசிக்கக்கூடிய அளவுக்கு மைண்ட் வளரும். இது வரைக்கும் அவங்களுடைய உலகம் தன்னை சுத்தி மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் மற்றவங்களை சுத்தியும் ஒரு உலகம் இருக்குது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப எப்படின்னா, இவங்க சிந்திக்கும் போது மற்றவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சிந்திக்க முடியும். இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், அவங்க இப்படி யோசிப்பாங்க இல்ல அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நான் இப்படி யோசிக்கிறேன்றது மட்டும்தான் தெரியும், மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு மைண்டு சிந்திச்சு வேலை செய்ய தெரியாது. அப்ப நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கும். மற்ற ஸ்டேஜ்ல சொன்னாலும் அந்த பிரெயின் அவ்வளவுக்கு புரிஞ்சுக்காது. இந்த ஸ்டேஜ்ல அவங்க பர்ஸ்பெக்டிவ், இவங்க இப்படி யோசிப்பாங்க, இவங்க இப்படி யோசிப்பாங்க, இவங்க இப்படி யோசிப்பாங்கன்றது பலர் ஆங்கிள், மற்றவங்க ஆங்கிள் இருந்து சிந்திக்க முடியும். அப்ப அப்படி இந்த 10 to 12 லேட் சைல்ட்ஹுட்ல அப்ப அப்படி சிந்திக்கப்பட முடியறதுனால அவங்களால பொறுமையா இருக்க முடியும், விட்டு கொடுக்க முடியும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல மற்றவங்களை ஈஸியா ஏத்துக்குவாங்க, அவங்களை விட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஹலோ, அப்படியே பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருக்காங்களா பாருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் டயர்டாலாம் இருப்பாங்க இல்லையா. தூங்கிட்டு இருந்தா ஜென்டிலா பாசத்தோட ஒரு குத்து விடலாம், இன்னும் பாசத்தோட லைட்டா கிள்ளி விடலாம். பாசத்தோட, ஆமா பாசத்தோட, கோவத்துல இல்ல. ஓகே. அப்புறம் சமூகத்துல சட்ட திட்டங்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இப்பதான் இந்த வயசுல சமூகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த குழந்தைங்க எல்லாம் லைன்ல நிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜாலியா விளையாடுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் எந்த இடத்துலனாலும் விளையாடுவாங்க, உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணுவாங்க, நிப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. லைன்ல நிக்கணும், இந்த இடத்துல விளையாடக்கூடாது, இந்த இடத்துல ஒழுங்கா நிக்கணும், இந்த இடத்துல ஆடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, திருவிழாக்கெல்லாம் போனா மோளம் அடிச்சா அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, ஜாலியா குதிச்சு குதிச்சு ஆடுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, மற்றவங்க எல்லாம் ஆடுறதுல நம்மளும் ஆடக்கூடாது, கொஞ்சம் அடங்கி உடங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பழக்கம். ஸோ அதனால சட்ட திட்டங்கள், டீம் கல்ச்சர், அந்த குரூப்ல இருக்கும்போது அந்த குரூப்புக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்ட்டுலாம். அப்புறம் ரொட்டேஷன் ஆஃப் ரோல்ஸ். ரொட்டேஷன் ஆஃப் ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் குழந்தைங்களா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறது, வீட்டில் வந்து குழந்தைங்களா இருக்கிறது, மற்ற அவங்க குரூப்ல லீடரா இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ்ல
அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த குழந்தைங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். எதெல்லாம் அதிகமா பாதிக்கும்? அப்போ நம்ம கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஃபர்ஸ்ட், உடல் நிலை, புவர் ஹெல்த். ஓகே, உடல்நிலை. இந்த உடல்நிலை குறைவா அவங்களுடைய உடல் வளர்ச்சியும் குன்றி போயிருந்தா அவங்கனால அந்த குரூப்போட சேர்ந்து விளையாட முடியாது. அதுக்கு மேட்சிங்கா அவங்க ஈடு கொடுத்து போராட முடியாது. ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், விளையாட்டுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஈடு கொடுத்து தாக்கு பிடிக்க முடியாத நிலை வரலாம். அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் வரும்னா, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கும் வரும், வளர்ச்சி அடையாதவங்களுக்கும் வரும். ஓவரா குண்டா ஓவரா வளர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வளர்ச்சி இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். என்ன அவுட்கம்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டு பேருக்குமே குரூப்ல மூவ் ஆக முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், நிக் நேம், பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது, குரூப்ல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ஓட்டுறது, அதெல்லாமே கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பட்ட பெயர்கள் அவங்களுடைய உடல் அமைப்பு, நிறம், இதெல்லாம் வச்சு வச்சோம்னா இன்னும் ரொம்ப ஆள் மனசுல பாதிப்பு உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அணுகிற இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு கவுன்சிலிங் கப்புள் வந்தாங்க. டைவோர்ஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி திருமணமாகி 1 வருஷம் ஆகுது. 2 பேரும் ஒருத்தர் நல்ல அன்பு செஞ்சிருக்காங்க, நல்லா போயிட்டு இருந்திருக்கு ஃபேமிலி லைஃப். அப்போ மனைவிக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. இந்த பிறந்த நாளை நல்லா சஸ்பென்ஸா ரொம்ப கிரேட்டா கொண்டாடணும்னு கணவன் பிளான் போட்டு மனைவிக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லா செலிப்ரேஷன்லாம் உண்டாக்கியாச்சு, பிளான் பண்ணியாச்சு. ஆனா மனைவி கேட்கறாங்க, ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா இந்த வாரம்? இவர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவங்களும் ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர் சரி மனைவிக்கு நல்ல ஒரு விலையில கிஃப்ட் பண்ணுவோம், தங்க விலையில் கிஃப்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு, ஆனா என்ன வேணும், விலையில் வாங்கணும்னு அளவு வேணும். அளவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த மனைவி பாத்ரூம் குளிக்க போற டைம் பார்த்து போன உடனே டக்குன்னு நகைப்பையை திறந்து எடுத்து அளவு எடுக்கிறதுக்கு ஒரு விலையில எடுத்துட்டு இருந்துக்கிறார். எடுக்கிற நேரத்துல இந்த அம்மா அன்னைக்கு பார்த்து டவலை மறந்துட்டு போய் வெளியில வந்து இவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு சும்மா விளையாட்டுக்கு தான், திருடா என்னத்த திருடிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டிருக்கு. செல்லமா தான் நகையை ஒரு வீசு போய் பலார்னு ஒரு அறை விட்டுட்டு போனை போட்டு எல்லா பர்த்டே இதெல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இன்னொரு 2 அடி அடிச்சிருக்கிறாரு. இந்த அம்மா கோச்சிட்டு பேக் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போக இப்படியே பிரச்சனை முத்தி போய் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க. இதுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சின்ன வயசுல இந்த 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது கிராமத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. கிராமத்துல வாழும்போது டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு போது என்ன வேலைன்னா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ரொட்டேஷன், 1 ரூபா 2 ரூபா வச்சுக்கணும். முன்னாடி 3 பேர் போய் கடைக்காரரை திரும்ப விடாம இப்படி இது என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓலை குடிசை தானே கடை, பின்னாடி ஒருத்தர் கையை விட்டு ஒவ்வொன்று தின்பண்டமெல்லாம் தூக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஒவ்வொரு நாள் ஒருத்தர் தூக்கி இருக்கிறாங்க. இவரோட டேர்ன் ஒரு நாள் வந்திருக்குது. இவர் எடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்து பிடிச்சிட்டாரு. இந்த 3 பசங்க அன்னைக்கு விட்டுட்டு ஓடிட்டானுங்க. பிடிச்சதும் அவரு அவங்க அப்பாட்ட போய் திட்டி இருக்கிறாரு. அப்பாவும் 2 அடி அடிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனா இந்த 3 பேர் ஓடினானுங்கல்ல, ஸ்கூல்ல போய் எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு, அவன் திருடி மாட்டிக்கிட்டான்னு. அன்னையில இருந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து அவர் பேரு ஸ்கூல்ல திருடா 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 திருடான்னு தான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும். 12ஆம் கிளாஸ் முடிச்சு அடுத்த காலேஜ் போற வரைக்கும் அதுதான் அவருடைய பட்ட பேரா இருந்திருக்குது. அப்ப அது நல்ல ஆள் மனசுல அப்படியே ஒரு காயமா பதிஞ்சிருச்சு. காலேஜ் ஆனதுக்கு அப்புறம் வேற இடத்துக்கு போயாச்சு, முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு பட்ட பேரெல்லாம் முடிஞ்சிருச்சு, மறந்துட்டாங்க. நல்ல வேலை கிடைச்சிருச்சு, திருமணமும் ஆகி. ஆனா அந்த நேரத்துல அந்த எடுக்கிற சூழ்நிலையில டக்குன்னு திருடான்ற வார்த்தை கேட்டதும் அந்த காயம் திரும்பியும் அக்ரவேட் ஆகி பலார்னு அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வயசுல நடக்கக்கூடிய பட்ட பெயர்கள் இதெல்லாமே ஆள் மனசுல நல்ல பாதிப்பு உண்டாக்கக்கூடியது. இந்த பட்ட பெயர்கள் சில நேரம் உருவத்தை வச்சு, கலரை வச்சு, அவங்க செயல்பாடுகளை வச்சு நிறைய டைம் திருப்பி 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 சொல்லும் போது ரொம்ப காயத்தை உண்டாக்கிடும், ரொம்ப சாஃப்ட் சென்டரா கூட மாறிடும். அந்த மாதிரியும் பிரச்சனைகள் வரலாம். ஓகே, அடுத்தது சமூகத்துல பிரச்சனைகள் வர பாத்தீங்கன்னா வெரி பாப்புலர் சில்ட்ரன் அண்ட் ஐசோலேட்டட் ஆர் எஸ்பெஷலி அஃபெக்டட். 2 பேருமே பாதிக்கப்படுறான்றாங்க. ரொம்ப பிரபலமா இருக்கிற குழந்தையும் சரி,
மோசமா அக்செப்ட் பண்ணாத குழந்தை 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபலமா இருக்கிறவங்கள்ட்ட அதிகமா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஏற்கனவே திறமை இருக்குது, இன்னும் செய் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கள அதுல சுதந்திரமா விட மாட்டாங்க. விளையாடுறதுக்கோ இது பண்றதுக்கோ எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவும் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கிடும். அதே மாதிரி தனிமையில விடப்பட்ட குழந்தைங்களுக்கும் பாதிப்பு வரும். 2. அதே மாதிரி சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர், அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களையும் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, அப்புறம் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளுதல், இது 2மே வளரும். தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வளரும். அதே நேரத்துல தோத்து போயிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டேமேஜ் ஆயிடும் அப்படின்றாங்க. இன்அடக்குவசி, ஒரு திறமை இல்லாத தன்மை, ஒரு ஈடு கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வரக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுக்க முடியாத நிலைமை. அப்புறம் பணப்பிரச்சனை, வீட்டுல இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, இதுவும் நல்ல பாதிப்பு உண்டாக்குன்றாங்க. ஒரு சில குழந்தைங்க, இது எப்பவுமே குழந்தைங்களுக்குள்ள இயற்கையான ஒரு குணாதிசயம் என்னன்னா, கம்பேர் பண்ணி, அவன் பெட்டரா, எங்க வீடு விட அவங்க வீடு பெருசா, என் துணி விட அவன் துணி பெருசா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ண 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 என்ன ஆகும்னா வேணும்ட்டே, அப்ப அவங்களுடைய அந்த செல்ஃப் லெவலும் அதிகமாயிட்டே போகும். ஸோ பெட்டர் வீடு, நல்ல துணி, விளையாட்டு பொருட்கள்லாம் நல்லதா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகும். அது இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகும். அப்போ ஒண்ணு, இந்த ஸ்டேஜ் ஏற்கனவே புரிதல் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னால அவங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம். இல்ல வாங்கி கொடுக்க முடிஞ்சா ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப ஊதாரி செலவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களை புரிய வச்சு வளர்த்துறது ரொம்ப முக்கியமான நிலை இந்த நேரத்துல. இது பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சைக்கிள்னா அந்த சைக்கிள் வாங்கணுன்றது அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. ஒரு பந்து வாங்கணும்னா அந்த கலர், அந்த பிராண்ட் தான் வேணுன்றது அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா அது வந்து வெறும் பந்து கிடையாது, இந்த பையனுடைய அங்கீகாரம், அந்த குழுல சமுதாயத்துல அவன் விளையாட்டுல இருக்கக்கூடிய அங்கீகாரம் அதுதான். இவன் அந்த சைக்கிளை தள்ளிட்டு போய் நின்னானா இந்த அளவுக்கு அவன் அப்படி கான்பிடென்டா பெருசா ஃபீல் பண்றான்றது அதுலதான் இருக்கு. நம்ம கரெக்டா கைடு பண்ணணும். அப்புறம் அறிவுத்திறமை பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு அறிவுத்திறமை இருந்துச்சுன்னா மத்த குரூப்ல எல்லா இடத்துலயும் சேர்ந்துக்குவாங்க. அறிவுத்திறமை இல்லை அப்படின்னா ஒதுக்கப்படக்கூடிய நிலை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டா என்ன வரும்? அதிகமா வெக்கப்படுறது, இன்ட்ராவர்ட்டட் பர்சனாலிட்டி, யாரையும் நம்பி பழக மாட்டாங்க. வெளியில வந்து அவங்களுக்கு இருக்கிற திறமையை கூட வெளியில காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. திறமை இருக்கும் ஆனா வெளியில காட்ட மாட்டான். பேச்சு போட்டியோ பாட்டு போட்டியோ எதுக்குமே முன்னேறி வரமாட்டார்கள். அதே நேரத்துல அக்ரெசிவ் பாருங்க, கோபமும் வரும் சில நேரம், நிறைய கோபம். யாரெல்லாம் இவங்களை ஒதுக்குறாங்களோ அவங்க மேல கோபம் அதிகமாக வரும். பாத்தீங்கன்னா இப்ப ஒரே ஒரு பிரச்சனை தான், அறிவு கம்மியா இருக்கு அப்படின்றதான் பிரச்சனை. ஆனா மத்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து வந்துடும். வெக்கப்படுறது, இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது, எதுலையும் கலந்துக்காதது, கோவப்படுறது. இப்ப உங்கள்கிட்ட வரும்போது இந்த பிரச்சனையோட வருவாங்க. இவன் ரொம்ப கோவப்படுறான், எதுலையும் கலந்துக்க மாட்டேன்றான், வெக்கப்படுறான், வெளியிலேயே வரமாட்டேன்றான், எல்லா வாய்ப்பும் போறான் அப்படின்னு உங்கள்கிட்ட குழந்தைங்களை கொண்டு விடுவாங்க. ஆனா பிரச்சனை இங்க இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பெற்றோர் இழந்திருந்தா இல்ல பெற்றோர் பிரிஞ்சிருந்தாலும் பாதிப்புகள் வரலாம். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது தயக்கம் வருதுன்னா அது உள்ள இருக்கக்கூடிய பயம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா ஒரு பயம். அதே மாதிரி எடுத்து செஞ்சாலும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இல்லை இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா. அப்ப என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெயிச்சுட்டா ஒரு மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நான் தாழ்த்தப்படுவேன்ற பயம். இப்போ 2 ரிஸ்க். அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறன்னா அது ரிஸ்க் அவனுக்கு. அப்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவன் ஜெயிக்கிறானா இல்லையோ அப்ரிஷியேட் பண்ணி விட்டுறணும், ஜெயிச்சு விட்டுறணும். அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, ஓகே எனக்கு இது நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு 4-5 டைம் ஜெயிக்க விடணும். அப்ப வந்து ஏன்னா அவங்க தோல்வியை கண்டு 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 அது வரையும் கஷ்டப்பட்டு உடஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணி வாழ்த்தி கொடுத்தோம்னா அவங்க மேல வந்துருவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்புறம் எப்படி பிரச்சனை, ஒரு சில நேரத்துல தோத்து போறது எப்படி சந்திக்கணும் அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க எல்லா டைமும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தோல்வியை சந்திக்கிறதும் தேவை, அதுவும் பழகி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ இது மாதிரி இப்போ போதை, இது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன். அது அடுத்த பெரிய பிரச்சனை. வீடியோ கேம், மொபைல், யூடியூப், வாட்ஸ்அப், அது 3-4 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அது பெரிய சேலஞ்ச் இப்போ நம்ம கவுன்சிலர்ஸ்க்கு.
மிகப்பெரிய சேலஞ்ச் மொபைல் அடிக்ஷன், அது இருக்கும். அது ஃபாதர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த சேலஞ்சு வரும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து மத்தியானம் பார்ப்போம். என்னென்ன தெரப்பி, என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மத்தியானம் பார்ப்போம், லஞ்ச் முடிச்சு வந்து. வெரி குட், நல்ல பயனுள்ளதாக இருந்தது அப்படிதானே? வெரி வெரி குட். நிறைய சின்ன சின்ன நுட்பங்கள் அப்படிதானே, தகவல்கள் நமக்கு கொடுத்தாங்க. மணி 1 ஆகுது, நம்ம 2 மணிக்கு திரும்ப வருவோம். வந்த பின்பு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் திறன் பயிற்சி ஃபாதரும் இருப்பாங்க, 1 hour, ஒரு 40 minutes to 1 hour. பிறகு நம்ம பொதுவாக நம்ம குழு இருக்குல்ல, நம்ம குழுக்களில் நிறைய நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிதானே. வில் ஹேவ் மோர் டைம் குரூப்பில் சந்திப்போம். முதல்ல திறன் பயிற்சி பொதுவாக நம்ம சொல்லி தந்த பிறகு நம்ம ரேண்டம் குரூப்பில் நம்ம பண்ணுவோம். அவ்வளோதான் நல்லா இருக்கும். பயிற்சி பெற்றுட்டு பிறகு நம்ம வந்து என்ன செய்வோம், குழுக்கள், நம்ம குழுக்கள் இருக்குல்ல, அதில் சந்திப்போம். குழுக்கள் உள்ள சிக்கல்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பொது அறிவிப்புகள்லாம் இருக்குது. அடுத்த கவுன்சிலர்ஸ் ஃபோரம் வருது, நிறைய அறிவிப்புகள் எல்லாம் இருக்குது. முடிஞ்சு நம்ம 4 o'clock முடிச்சுக்கலாம். சரியா? ஹாய், நல்லா சாப்பிட்டீங்களா? நாங்களும் நல்லா வெயிட்டா சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டுட்டோம். சரி, நிறைய சாப்பிட்டனால நான் பேசினா நீங்க தூங்கிடுவீங்க, அதனால வேற ஆக்டிவிட்டி வைப்போம். எல்லாம் சீக்கிரம் வாங்க. எல்லார்ட்டையும் பேனா இருக்கு இல்லையா? பேனா எடுத்துக்கங்க, நோட் எடுத்துக்கங்க. குயிக்கா கொஞ்சம் படம் வரைய போறோம். சொல்றதை கடகடன்னு வரையணும். பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட காப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க பேப்பரை பார்த்து வரையணும். ஓகேவா? ஒவ்வொரு படத்துக்கும் குறிப்பிட்ட டைம் தருவேன், 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளவுதான் டைம் தருவேன். அந்த படத்துக்கு நீங்க வரையணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு தனி பேப்பர் கொடுங்களேன். நான் இப்போ ஒரு படம் வரைய சொல்றேன்னா அந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு ஷீட் ஃபுல்லா பயன்படுத்தணும். இதுல பாதியெல்லாம் வரையக்கூடாது. ஒரு ஷீட் அடுத்த படம்னா அடுத்த படத்துக்கு அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். நீங்க விருப்பப்பட்டா இந்த 2 பேஜையும் சேர்ந்து கூட நீங்க பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டால் 2 பக்கத்தையும் சேர்ந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ முதல் படம் எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. பக்கத்துல இருந்தெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க கடகடன்னு வரீங்க. உங்களுடைய சிறு வயது படம். நீங்க அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல உங்களுக்கு ஞாபகம் இருந்தது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை ஒரு பக்கத்துல வரீங்க. 2 நிமிஷம் 2 நிமிஷம் டைம். நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு முதல்ல உங்களை ஞாபகம் எப்படி இருக்குதோ அதை வரைங்க. ஒரு முழு பக்கம் சிஸ்டர் இதுல எழுதி இருக்குது, வேண்டாம். அழகா இருக்கணும்னால அவசியம் இல்லை. ஓகே, அதனால நோ ப்ராப்ளம். கரெக்டா வரீங்க. பேசக்கூடாது. சீரியஸான ஒர்க், தயவு செய்து பேசாதீங்க. நீ கரெக்டா குயிக்கா வரீங்க. வரைஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த பக்கம் ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கங்க. ஃப்ரெஷ் பேஜ்ல உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல உங்க ஃபேமிலி முழுசா எப்படி ஞாபகம் இருக்கோ அது மாதிரி வரீங்க. நீங்க, உங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பாட்டி, தாத்தா யார் இருந்தாலும் சரி, உங்க ஃபேமிலி அப்படி உங்களையும் சேர்த்து வரீங்க குயிக்கா. இதுக்கு 4 நிமிஷம் டைம். ஒரு முழு பக்கத்தை எடுத்துக்கங்க. உங்க ஃபேமிலி, நீங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, யாரெல்லாம், ஆனா சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அது. ஓகே, அது முடிச்சவங்க அடுத்த பக்கத்துல சும்மா ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசு பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று வரைங்க. ஒரு பக்கத்துல எதுனாலும் சரி, மனசுக்கு பிடிச்சது ஏதாவது வரைங்க. முடிச்சாச்சுங்களா? ஓகே, யாராவது முடிக்கலன்னா உங்க டைம் எடுத்துக்கலாம், இல்லை அப்புறமா கூட நீங்க வரையலாம். ஹலோ, ஹாய். இப்போ கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் பெரியவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சேரை போட்டு சிஸ்டமேட்டிக்கா உட்கார வச்சு, நாங்கள் அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அது கரெக்டான டிஸ்டன்ஸ், ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக கவுன்சிலிங் பண்ணுவோம். அதெல்லாம் ஸ்கில்ஸ், நிறைய ஸ்கில்ஸ். ப்ராப்பரான ரூமில் உட்காரணும், நல்ல என்வாயர்மெண்ட்டில் உட்காரணும், அதெல்லாமே கரெக்டான ஸ்கில்ஸ். ஆனால் இந்த சிறுவர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த மெத்தடை கொண்டு போனீங்கன்னா அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது. நீ வா உட்காரு, நேராக உட்காரு, ஐ கான்டாக்ட் வை, கரெக்டாக பேசுவோம் அப்படின்னாலாம் பண்ணீங்கன்னா அந்த கவுன்சிலிங் தொடக்கத்திலேயே 0 ஆகி போயிடும், ஃபெயிலியர். அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, இந்த சின்னவங்களை மெயினாகவே கவுன்சிலிங் பண்ணும்போது முக்கியமாக கவுன்சிலிங் செட்டப் ரூமாகவே இருக்கக்கூடாது. வெளியில் அவுட்டோர் சும்மா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு
அங்க ஏதாவது சும்மா இப்போ எங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்கனால எங்கள்கிட்ட பால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், விளையாடுறதுக்கு இடம்லாம் வச்சிருப்போம். அதனால அங்க கூட்டிட்டு போயிடுவோம். ஒரு 2 பந்தை கொடுத்து கொஞ்ச நேரம் தட்ட சொல்லிட்டு விளையாட சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் ராட்டின மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உட்கார வச்சு ஆட வச்சுட்டு அப்படியே ஒரு நடக்க வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே கவுன்சிலிங்கை ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஈஸி மெத்தட். அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஓ நம்ம வழியில வராங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம கூட டிராவல் பண்றாங்க, அந்த கவுன்சிலிங்ன்ற ஃபீலிங்கே வராது, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயா பேச ஆரம்பிப்பாங்க. அதனால பெரியவங்களுக்கு பயன்படுத்துற மெத்தட் இங்க பயன்படுத்தினோம்னா வேலைக்கு ஆகாது முதல்ல. அப்ப என்ன பண்ணும், அவங்களுக்கு ஃப்ரீயா விடணும் முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல தேவையானது அந்த ஃப்ரீடம் தான் தேவை, தேடிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிறாங்களா நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ யூ ஜஸ்ட் டேக் தம் ஃபார் வாக், ஒரு சின்ன வாக், ஒரு நட மாதிரி, ஒரு சின்ன தோட்டமோ இல்லை அங்கே பறவைகள் மிருகங்கள்லாம் இருந்தால் அதை காமிக்கலாம். இப்போ இன்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் இருக்கும். இல்லை நீங்கள் போகிற இடத்துல இப்போ இந்த மாதிரி காலேஜ் வந்துட்டா, ஓகே இந்த கார்டன் பாரு, இந்த கிரவுண்டு பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பால் அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு ஒரு நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கவுன்சிலிங்னே நடக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி ப்ராப்ளத்தை கேட்கறது டைரெக்டாக கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது, என்னென்ன பிரச்சனை எதுன்னு சொல்ல முடியாது. இன்டெரக்டாக எப்படி போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் கொடுக்கலாம், அவங்க கிளாஸ் ரூம் பற்றி கேட்கலாம். முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைடு கிளையண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனை சிறுவர்கள்ட்டே இருக்காது, பெற்றோர்கிட்ட இருக்கும். அவங்க 2 பேர் பிரச்சனையில இவன் ஒழுங்கா செய்யறதுல படிக்கிறதுலன்னு கொண்டு வந்து நம்மள்ட்ட நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், சப்போஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பிரச்சனை இந்த பையன்ட்ட இல்ல அப்பா அம்மாட்ட தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சினா அப்படியே பையன் விட்டுட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதுதான். அவங்கள சரி பண்ணாதான் பையன் சில நேரம் சரியாகுவான். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் மாறலாம். அதனால பையனுக்கு பிள்ளைக்கு வர சிக்கல்கள் நீங்க கரெக்டா லொக்கேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் இது வந்துட்டு டயக்னோஸ் பண்றதுக்கே நேரடியா கேள்வி கேட்காம அவங்க என்வாயர்மெண்ட் ஒரு விளையாட்டு சூழ்நிலையா வைக்கணும். இப்ப நீங்க வரைஞ்சிங்க இல்லையா, வரைஞ்சு முடிச்சது மேல இப்போ எது எடிட் பண்ணாதீங்க. யூஸ்வலா அது நாங்க கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து இடது கையில வரைய சொல்லுவோம். இடது கை வரைகிறவங்க வலது கையில வரைய சொல்லுவோம். அப்பதான் என்ன ஆகும்னா ஆப்போசிட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகி பழைய ஆள் மனசுல இருக்கிற மெமரி எல்லாம் ட்ரிகர் ஆகி வரும். ஆனா இப்ப நீங்க வரைஞ்சது ஒரு மெத்தட் ஆஃப் டயக்னோசிங். இது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனா சின்னவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகும். இப்ப நீங்க வரைஞ்ச பிக்சர் எடுத்துக்கங்களேன், எடுத்து ஒரு பிக்சர் எடுத்து பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒரு எம்டி பேப்பர் கொடுங்க, ஒரு சாதாரண பேப்பர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அழகா இருக்குது இல்லைன்ற கூட விஷயம் கிடையாது. இந்த பிக்சர்ல நீங்க பக்கத்துல இருக்கிற காட்ட விரும்பலாம், இல்லைன்னா நீங்க மறைச்சு வச்சுக்கலாம். மத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பிக்சரை பார்க்காதீங்க. இவர் நான் சொல்ல அவரது எப்படி இருக்கு, உங்களது மட்டும் பாருங்க. இப்ப இந்த பிக்சரை சூஸ் பண்ணும் போதே ஒரு சிறுவன் ஒரு பையனோ பிள்ளையோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேப்பர் இருக்குது. இவ்வளவு பெரிய பேப்பர்ல ஒரு பிக்சர் வரையணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு சென்டர் பகுதி ஒரு கணிசமான சைஸ்க்கு எடுத்திருப்போம். இது எடுக்காம ஏதாவது ஒரு மூலையில இத்தினூண்டு வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னா அவங்கள பத்தின செல்ஃப் இமேஜ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. இவ்வளவு இடம் இருந்தாலும் அவங்க மனசுல அவங்களுக்கே இத்தினூண்டு இடம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இத்தினு குச்சி படம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லோ செல்ஃப் இமேஜ், உங்களை பத்தின இமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் சில நேரம் தலை மூக்கு கண்ணு இல்லாம இருக்கலாம், தெளிவா இருக்காம இருக்கலாம். இல்ல ஒரு சில நேரம் கை கால இல்லாம இருக்கும், கை இருந்தாலும் விரல்கள் போடாம இருப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நுவான்சஸா வரைஞ்சிருக்காங்கன்றது உங்க மனசு உங்களை எப்படி பாக்குது அப்படின்றது. இப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட இப்படி வரைய விட்டீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு வரையும். அதுக்கு போய் நீங்க டைரக்டா கேட்கணும் அவசியம் இல்லை. நீ உன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்யற, நீ எந்த அளவுக்கு உன்னை வேல்யூ பண்ற அப்படின்னு வரைய விட்டீங்கன்னா அழகா வரைஞ்சு காமிச்சிருவாங்க. அந்த பிக்சரே சொல்லும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா துணியில இருந்த பூ கூட வரைஞ்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ல இருந்த டிசைனு, காதுல இருந்த கம்மல், பூவு, அவங்களோட இருந்த விளையாட்டு பொருள் எல்லாமே வரைஞ்சிருப்பாங்க. அது இன்னும் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி, அவங்களுடைய லைஃப் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்குது, அவங்களுக்கு சுத்தி என்னென்ன இருக்குன்னு கிளியரா இருக்குது. விளையாட்டு சாமான் வரைஞ்சிருப்பாங்க, அவங்க பெட் அனிமல்ஸ் கூட வரைஞ்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட் படம் தான் வரைய சொன்னேன். நான் இவ்வளவு பெருசு வரைங்க, கண்ணு மூக்கு போடுங்க போடாதீங்கன்னால சொல்லலை. ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் எப்படி உங்களை பிக்சர் பண்ணுது அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அப்ப ஆள் மனசுல இதெல்லாம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மூளையில வரைஞ்சிருக்கிறது ஏதாவது ஒரு சைட்ல அதே மாதிரி வரைஞ்சிட்டு கிறுக்கி இருக்காங்கன்னா again they hate themselves, அவங்களையும் அவங்க வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். முகத்துல அங்கங்க கீறல் இருக்குது, அடிச்சிருக்காங்க, வெட்டி இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிப்படும். சில பேர் தலையை மட்டும் வரைஞ்சுக்கிட்டு துணுண்டு போட்டிருப்பாங்க, உடம்பெல்லாம் எல்லாமே ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடியது. ஓகே, ரெண்டாவது பிக்சர் உங்க ஃபேமிலி பிக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபேமிலி பிக்சர் பார்த்தாலும் உதாரணத்துக்கு மேட்டர்ஸ். இப்ப அப்பா அம்மா நீங்க அண்ணன் தம்பி யார ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கீங்க, நீங்க யார் பக்கத்துல இருக்கிறீங்க, அந்த பேரை கூட எழுதுங்க டக்கு டக்குன்னு.
அண்ணன் அக்கா தம்பி அதையும் எழுதிக்கங்க பக்கத்துல. அப்பா யாரு, அம்மா, அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, அந்த வரிசை பேர் எழுதுங்க. நீங்க யார் பக்கத்துல ரொம்ப ஒட்டிக்கிட்டு க்ளோஸா இருக்கிறீங்க, அப்ப உங்க மனசு அவங்கள ஆட்டோமேட்டிக்கா விரும்பி இருக்குது. அதே மாதிரி உங்க அம்மா அப்பா பக்கத்துல அண்ணனோ அக்காவோ தங்கை வேற யாரோ இருக்கிறாங்க, நீங்க ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே இது உங்களுடைய ஃபீலிங். அப்பா அம்மா என்னைய கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்காங்க, அவன் தான் அண்ணனோ அக்காவை தான் அவங்களுக்கு செல்ல பிள்ளை, நான் தனி பிள்ளை தான் அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சில நேரம் அம்மா பார்த்தா இவ்வளவு பெருசா இருப்பாங்க, இவன் திருண்டா இருப்பான் அப்படின்னு பார்த்தா வீட்டுல டெரர் ஃபேஸா இருந்திருப்பாங்க, அவங்கள பயந்து அப்படி பெருசா பார்த்திருப்பாங்க. இவன் திருண்டா சின்னதா வரைஞ்சிருப்பாங்க. சில நேரம் அப்பாவை இவங்க பக்கத்துல ஆனா ரொம்ப பெருசா நெருக்கமா போட்டிருப்பாங்க, அப்பாவா அம்மாவா அப்படின்னா அவங்க கூட க்ளோஸா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி யாருக்காவது அவங்களுக்கும் கண்ணு காது மூக்கு கையெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில வெறுப்பெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அது வேணா நீங்க போய் உங்க வீட்டுல உங்களை வரைய சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும். யார் பக்கத்துல இருக்காங்க, கோடு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டு கூட இங்க பார்ப்போம் பாருங்க. உதாரணத்துக்கு வரைஞ்சிருப்பாங்க உங்களுடைய சைஸ், உங்க அண்ணன் தம்பி சில டைம் தம்பியா இருக்கும், ஆனா தம்பி உங்களை விட பெருசா வரைஞ்சிருப்பீங்க, நீங்க உங்களை சின்னதா வரைஞ்சிருப்பீங்க. அப்படின்னா உங்க ஃபேமிலி மத்தியில உங்க தம்பிக்கு பெரிய இடம் இருக்கு, உங்களுக்கு சின்ன இடம் இருக்கு. சில பேர் அப்படியே தள்ளி போட்டிருப்பாங்க அவங்க அவங்க பிக்சரை தூரமா, அப்படின்னா they don't feel part of the family. இப்ப இவங்க பிக்சர் தள்ளி போட்டிருப்பாங்க பாரு, சில நேரம் இந்த கை கோத்துக்காம இருக்கு பாருங்க, இந்த கையெல்லாம் கோத்து இருக்குது, இந்த கை கோத்துக்கல அப்படின்னா கனெக்ஷன் இல்லை, கொஞ்சம் தள்ளி ஃபீல் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பாருங்க இத்தினூண்டா சின்னதா. அதே மாதிரி ரெட் கலர் சூஸ் பண்றதும் மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ரெட் கலர் வந்து கொஞ்சம் காயங்கள், முள்மன காயங்கள்லாம் இருந்தா ரெட் கலர் அதிகமா எடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பிக்சர்ஸ் பாருங்க. இது பாருங்க, இதுல ஒருத்தர் மட்டும் தனியா, இவங்க 4 பேர் ஒரு கூட்டம், இவங்க மட்டும் தனியா. அப்ப குடும்பத்துல மனசு அப்படி ஃபீலா இருக்கு, ஐ டோன்ட் ஃபீல். அப்ப ஒரு குழந்தைய அப்பா அம்மா கூட்டு வராங்கன்னா வரைய விட்டீங்கன்னா தெரியும், அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்கும், இந்த பையன் ஒரு பக்கம் இருக்கும், அப்படின்னா அன்பு சரியா கிடைக்கல, அதெல்லாம் ஈஸியா நீங்க டயக்னோஸ் பண்ணிடலாம். இது பாருங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கோத்துட்டு இருக்கிறாங்க, குட்டி பையன், சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அது ஒரு டிவைன் எனர்ஜி மாதிரி, வெளியில இருந்து ஒரு எனர்ஜி இந்த மாதிரி. இது பாருங்க இன்னும் அவங்க விளையாட்டு பொருள் அதெல்லாம். இந்த பிக்சர் பாருங்க, இந்த பிக்சர் என்ன சொல்லும், உனக்கா எனக்கான இவங்க 2 பேர் பிரச்சனையில இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்க, அப்பா அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு இடையில ஒரு தனிமை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ உங்க பிக்சர், நீங்க வரைஞ்சிருக்க பிக்சர் இருக்கு இல்லையா, அது பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கும். இது ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்க. விளையாட்டுத்தனமா வரைஞ்சாலும் ஒரு டைம் வரைஞ்சாலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அதுல நீங்க பார்க்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் பின்பற்றலாம். இதுக்கு அடுத்த மெத்தடு ஜேர்னலிங் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு. சும்மா எழுத சொல்றது, என்ன எழுதுறது, எதனாலும் எழுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கதை எழுது அப்படின்னா அவனே கதையை உருவாக்கி எழுதிட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் ஒரு 4-5 லைன் வேற ஏதாவது எழுதிட்டு 6வது 7வது லைன்ல இருந்து இவன் பர்சனல் லைஃப் மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில கொட்ட ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு எழுதுவாங்க. அதே கதை சொல்லலாம், நரேட் பண்ண சொல்லலாம், சும்மா இமேஜின் பண்ணி சொல்ல உள்ள இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெளியில சொல்லிட்டே இருப்பான். தெரப்பியும் இதே மாதிரி தான் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆர்ட் தெரப்பியில பயன்படுத்தலாம். ஆர்ட் தெரப்பி, பிளே தெரப்பி, ஜேர்னலிங், இதெல்லாமே குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல நல்ல டெக்னிக்ஸ். அவங்களுக்கு வந்து டைரக்டா போய் உட்காந்து நம்ம பெரிய பெரிய கொக்னிட்டிவ் தெரப்பி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது கஷ்டம். அதனால சின்ன தெரப்பிகள்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து குரூப்புக்குள்ள போயிட்டு நீங்க இதை ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பர்சனல் வைக்கிறனா வச்சுக்கலாம். இதுல ஏதாவது வெளிப்பாடு வந்துச்சுன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பின் சிறுவர் பருவத்துல வரக்கூடிய முக்கியமான சிக்கல்கள், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம், மெயினா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துல காரணங்கள் அதோட வேற எங்கேயாவது இருக்கும், அதுல எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்பியும் நம்ம குழுவுக்கு திரும்பி வருவோம். சொன்னது மாதிரி 2ஆ எடுத்துக்கிடுவோம், அப்படிதானே? 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல அந்த இதுவும் கூட நல்ல ப்ராக்டிஸ் தான். அந்த வரைந்திருக்கோம்ல, அது எப்படி உங்களுக்கு என்னை உணர்த்துகிறது, அதை கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டு அப்புறம் அந்த பின் சிறுவ பருவத்தில் சிக்கல் என்ன, அதை சீர் செய்ய என்ன வழிகள் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து காமனாக வரலாம். அப்படியே பிரிஞ்சுக்குவோம். குயிக்கா உங்க குரூப்புக்கு போயிருங்க. இப்படி போயிடலாமா? 1ஆம் நம்பர்லாம் இங்க 2 3 4 5 6 7 8 அப்படி, இங்க வந்து 20. ஓகே, இப்போ 1ல இருந்து இங்க 1 2 3 4 5 அப்படி சேர்ந்துக்கங்க. இங்க இந்த பக்கத்துல ஒரு இல்லையா, ஒரு 7 குரூப்பு, நடுவில் ஒரு 7,
அந்த பகுதி ஒரு 7, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்காருவோம் என்ன. 1லேருந்து 7 வரை அந்த பகுதி இருங்க, 8லேருந்து இல்லையா 14 வரை. ஆமாம் ரைட், 15 அது மீதி உள்ளாங்க, 15லேருந்து அங்கே. குயிக்கா 2 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அந்த படம் வரைந்தது நமக்கு என்ன சொல்லுகிறது, அதை பற்றி ஒரு நேரம் இது பண்ணுறது. 2வது முக்கியமானது, சிறுவ பருவத்தில் உள்ள சிக்கல்கள் யாவை, அதை சீர் செய்ய என்ன வழிகள் இருப்பாங்க. குயிக்கா. வெரி குட்.